தொல்பொருள் மானுடவியல்ல அலகு 3 மற்றும் 4 வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க இருக்கிறோம். இந்த மானுடவியல் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்திருக்கோம். மானுடவியல் அப்படின்னு சொன்னா மனிதர்களை பற்றிய ஒரு படிப்பு, மனிதர்களை பற்றி அறிய விரும்புகின்ற ஒரு அறிவியல். அப்ப மனிதர்களை பற்றி அறிய விரும்புவது அப்படின்னா கடந்த கால மனிதர்களை பற்றி அறியவது. கடந்த கால மனிதர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள், அவர்களுடைய கலாச்சாரம் எவ்வாறு இருந்தது, அவர்கள் எந்த மாதிரியான உணவு முறையை பின்பற்றினார்கள், அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது, அவருடைய சமுதாயம் எவ்வாறு இருந்தது, பண்பாடு எப்படி இருந்தது, இது எல்லாம் அறிந்து கொள்வதற்காக கடந்த கால மனிதனை பற்றி அறிந்து கொள்ளும் ஒரு படிப்பு தான் அந்த மானுடவியல் என்பது. அப்ப அதோட எப்படி தொல்பொருளை சம்பந்தப்படுத்தி பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தொன்மையான பொருட்கள், கடந்த கால மனிதன் விட்டு சென்ற எச்சங்கள், அவர்கள் விட்டு சென்ற பொருட்களா இருக்கலாம், அவங்க பயன்படுத்திய பொருட்களா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவர்கள் காலத்திய ஒரு இயற்கை வளமாக இருக்கலாம். ஏதோ ஒண்ணு அவர்கள் காலம் சம்பந்தப்பட்டது, கடந்த காலம் சம்பந்தப்பட்ட பொருட்களை ஆராய்வது, கடந்த கால மனிதனுடன் தொடர்புடைய பொருட்களை ஆராய்வது. அது எப்படி ஆராய்வது? தொல்லியல் மூலமாக ஆராய்வது. தொல்லியல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு தொல்பொருள் சான்றுகளை பற்றிய ஒரு அறிவியல் தான் வந்து நம்ம தொல்லியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த அலகுல நம்ம இப்ப என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இதை பற்றி படிக்கின்ற முறைகள், இது எந்த மாதிரி நம்ம இதை படிக்கலாம், அப்ப இதை எப்படி அணுகலாம், எப்படி இதனுடைய அணுகுமுறை இருக்கும், இந்த இடைநிலை அணுகுமுறையானது இந்த மானுடவியலை கற்றுக்கொள்வதற்கு எவ்வாறு இருக்கும், இதை பத்தி நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க இருக்கிறோம். அப்படி பாக்குறப்ப இன்றைக்கு நான் பார்க்க எடுத்துருக்கு வந்து அகழ்வாராய்வு. அகழ்வாராய்வு அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஆராய்வு அப்படின்னு சொன்னா ஆராய்ச்சி. ஆராய்ச்சி என்பது அகழ்ந்து காண்பது. அகழ்ந்து அப்படின்னு சொன்னா தோண்டி, அப்ப ஒரு இடத்தை தோண்டி பண்றதுக்கு பேர் தான் அகழ்வாராய்வு. அப்ப இந்த அகழ்வாராய்வுல நிறைய விதமான அகழ்வாராய்வுகள் இருக்கு. இந்த அகழ்வாராய்வுல முதல்ல நம்ம பாக்குறது மேற்பரப்புல இருக்கிற பொருளை தோண்டி எடுக்கிறது. அதாவது இப்ப நமக்கு வந்து இன்னைக்கு ராமேஸ்வரம் பக்கத்துல நமக்கு தனுஷ்கோடி வந்து அந்த புயலால அழிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா புயலால அழிந்தாலும் அந்த மணலுக்குள்ள புதைஞ்சு போயிருக்கின்ற சில பொருட்கள் வந்து சில விஷயம், அதாவது ஒரு சர்ச் இந்த இடத்துல இருந்திருக்கு, அப்ப அந்த சர்ச்சினுடைய மேல இருக்கிற அந்த ஒரு கூம்பு வடிவமான ஒரு பொருள் வந்து மண்ணுக்கு மேல தெரியுது. அப்ப அது தெரியறப்ப அப்ப இதுக்கு அடியில ஏதோ ஒரு கட்டிடமோ இது ஒரு இருப்பிடமோ ஏதோ ஒண்ணு புதைஞ்சிருக்கு, நம்ம வந்து என்ன செய்யறோம், அந்த மண்ணை அகற்றிட்டு பாக்குறோம். இதுதான், இது போல ஆராய்ச்சி செய்வதுதான் வந்து அகழ்வாராய்வு. அப்ப அப்படி பாக்குறப்ப இது மாதிரி நிறைய அந்த காலத்திய அப்ப இருந்த ரயில்வே நிலையம் அதனுடைய அழிந்து போன ஒரு தடயம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு ஒரு முதல் தரமான சான்றாக நம்ம எடுத்துக்கொண்டு ஒரு வரலாற்று ஆய்வை வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம், தொடர்ந்து எழுதலாம். அப்ப இந்த மாதிரியான ஒரு ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு, அப்ப அதை மேற்கொள்றப்ப என்ன ஆகும்னா சில விஷயம் வந்து தப்பா கூட அனுமானிச்சிருக்கலாம். இந்த இந்த புவியியல் மாற்றத்தினால் அந்த ஒரு சீரழிவு நடந்துச்சு அந்த இடத்துல, அதனால அந்த மக்களுடைய ஒரு சமுதாயம் அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த மாதிரி சொல்றத வரலாறை மாற்றி எழுவதற்கான தடயங்கள் கூட இந்த அகழ்வாராய்வு மூலமாக கிடைக்கும். இல்ல இதுதான் நடந்திருக்கு, இதுதான் நடக்கல, இது நடந்துச்சு இப்படின்னு சொல்லி சொல்வதற்கான ஒரு கால தடயம் எப்படி கிடைக்குதுன்னா இந்த அகழ்வாராய்வின் மூலமாக நமக்கு கிடைக்குது. அப்ப மேற்பரப்புல இருக்கிற ஒரு பொருளை வச்சு அதை தோண்டி எடுத்து ஆய்வு செய்வதுன்னு சொல்லி பொதுவா சொல்லுவாங்க இந்த அகழ்வாராய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அகழ்வாராயணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு திட்டமான நோக்கம் இருக்க வேண்டும். நோக்கம்னா என்ன, இந்த செயலை செய்தால் இது எனக்கு விளைவாக கிடைக்கும். அப்ப இதனுடைய ஒரு புரிதல் இருக்க வேண்டும். அந்த அகழ்வாய்வில் என்ன நடக்க போது, என்ன இருக்கும், அதாவது ஒரு அனுமானமாக இருந்தால் கூட அந்த அனுமானம் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திட்டவட்டமாக இருக்க வேண்டும். இந்த இடத்தை தோண்டினால் திட்டவட்டமாக எனக்கு இது கிடைக்கும், கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா திட்டவட்டமாக கிடைக்கும் என்பதில் ஒரு 80% ஐயப்பாடு இல்லாத ஒரு நம்பிக்கை, ஒரு நோக்கம் இருக்க வேண்டும்.
அப்ப அந்த நோக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒருத்தருக்கு ஒரு உள்ளுணர்வாக கூட இருக்கலாம். இந்த இடத்துல இது இந்த மாதிரி இந்த காலத்து மக்கள் இந்த இந்த பகுதியில வாழ்ந்ததற்கான ஒரு தடயமாக இது இருக்குமோ? நம்மளே சில விஷயத்த நேர்ல பாக்குறப்ப ஏன் இது இப்படி இருக்கு? அப்ப இது அந்த காலத்துல இப்படி இருந்திருக்குமோ? அப்படி இருந்திருக்குமோ? இன்னைக்கு நம்ம ஒரு புதிதா ஒரு கோவிலுக்குள்ள போறோம். நம்ம தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலுக்குள்ளேயே போறோம்னு பாத்துக்கோமே. அந்த ஆலயத்துக்குள்ள போறப்ப ஒவ்வொரு இடங்களையும் பார்த்து ஏன் இந்த இடம் அமைக்கப்பட்டிருக்கு இவ்வாறு? ஏன் இந்த கட்டடக்கலையினுடைய நுணுக்கம் இவ்வாறு இருக்கிறது? அப்ப அந்த காலத்திய மக்கள் இந்த மாதிரி இருந்திருப்பாங்களா? அவர்கள் பயன்படுத்திய பொருள் இப்படி இருந்திருக்குமா? இப்படி ஒன்னொன்னையா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆராய்ந்து பாக்குறோம். தஞ்சாவூர்ல உள்ள ஒரு அங்க உள்ள மியூசியத்துல போய் கூட அங்க அந்த கண்காட்சியகத்துல போய் பாக்குறோம். தஞ்சாவூர் கண்காட்சியகத்துல பாக்குறப்ப அங்க அவங்க பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே இருக்கு. அவருடைய அரசருடைய அரண்மனை எவ்வாறு இருந்தது, அரண்மனையில இருந்து அவருக்கு அந்த பாதையெல்லாம் இருக்கா, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு வரலாற்றை பற்றி நம்ம தெரிந்து கொள்வதற்காக. அப்ப அந்த வரலாற்றை பற்றி தெரிந்துக்கிறதுக்கு நம்ம என்ன வைக்க போறோம் அப்படின்னா அந்த ஆய்வு சான்றுகளாக தோண்டி எடுத்த பொருட்களை தான் வந்து அதுல வந்து ஆய்வு செய்வதில் வச்சிருக்காங்க. அப்படி ஆய்வு செய்யறப்ப நமக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு திட்டவட்டமான நோக்கத்தோடு அந்த அகழ்வாராய்வை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா அது சாதாரண நம்ம அகழ்வாராய்வு மேற்கொள்ளணும். இந்த இடத்த தோண்ட போறேன் நம்ம தோண்ட முடியாது. நம்ம வீடு கட்டடம் கட்டுறதுக்கு எவ்வாறு அனுமதி வாங்கி நம்ம கட்டிடம் கட்டுவதை வந்து நம்ம எல்லாருமே நடைமுறைப்படுத்துறோமோ அதே போல அகழ்வாராய்விற்கும் அனுமதி வாங்கிதான் செய்யணும். அப்ப அந்த அனுமதி வாங்கும் பொழுது அவங்களுக்கு அந்த எதற்காக நாங்கள் வந்து இதை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தை வெளியிடும் பொழுது தெளிவான திட்டவட்டமான நோக்கம் இருக்க வேண்டும். அதற்கு ஒரு பின்புலம் வந்து ஒரு மிக சரியானதாக இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த நோக்கம் வந்து தெளிவா இருக்கும். அப்ப இந்த அகழ்வாராய்வுல எத்தனை விதமான தோண்டுதல் முறைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிடைமட்டமாக தோண்டுதல், செங்குத்தாக தோண்டுதல். கிடைமட்டம்னா என்ன அப்படின்னா படுக்க வாட்டுல தோன்றது கிடைமட்டமாக தோண்டுதல். ஏன் கிடைமட்டமாக தோண்டுதல் செங்குத்தாக தோண்டுதல் ரெண்டு பிரிவா பிரிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்ப முதல்ல கிடைமட்டமாக தோண்டுதல்னா என்னன்னு பார்ப்போம். கிடைமட்டமாக தோண்டுதல் என்றால் ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் இந்த எல்லையிலிருந்து இந்த எல்லை வரை வாழ்ந்திருப்பார்கள் அப்படின்னு ஒரு அனுமானம். அப்ப இதிலிருந்து அது வரை அப்படிங்கிறப்ப அந்த பரப்பு எல்லையை எப்படி பண்றோம் அப்படின்னா கிடைமட்டமாக தோண்டி கண்டுபிடிக்கிறோம். இப்ப நமக்கு நம்ம கீழடியில நடந்திருக்கிற அந்த அகழ்வாராய்வு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிடைமட்ட தோண்டுதல் ஆராய்வு. கிடைமட்டமாக தோன்றப்ப என்ன ஆகும் கிடைக்கும்னா அந்த அதனுடைய தொடர்புடைய பொருள்கள் எல்லாமே கிடைக்கும். தொடர்புடைய கலாச்சாரம் கிடைக்கலாம். அப்படி நம்ம தோண்டி பாக்குறப்ப எங்கேயோ இன்னொரு பகுதியில இதே போல ஒரு நடந்த நிகழ்வுல அது சம்மந்தப்படுத்தி பார்க்கலாம். நம்ம கிடைமட்டமாக தோன்றும் பொழுது அந்த சமகாலத்தைய அந்த அதே கால வரிசையில் காணப்படுகின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். அந்த நாகரிகத்தை கண்டுபிடிக்கலாம். கிடைமட்டமாக தோன்றுவது பரவலான முறையாக இருக்கிறது. சில இடங்கள்ல செங்குத்தாக தோன்றுகிறோம். செங்குத்தாக எதுக்கு தோன்றும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு மாதிரிக்காக எடுக்கிற மாதிரியான ஒரு இதாகவும் இருக்கலாம், அனுமானமா இருக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இப்ப மண்ணை தோண்டிக்கிட்டே வர்றப்ப ஒரு குறிப்பிட்ட ஆழம் வரை தோண்டிடுறோம். குறிப்பிட்ட ஆழம் வரை தோன்றப்ப அடுத்து பார்த்தோம்னா அந்த மண்ணை பக்கவாட்டுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு மண் வந்து ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு மண் வேற மாதிரி இருக்கும். அப்ப இந்த மண் எந்த காலத்திற்கு உரியது, இந்த மண் எந்த காலத்திற்கு உரியது. அப்ப இந்த செங்குத்தாக தோன்றுகின்ற பொழுது எந்த இடத்தில் தோன்றினால் நாம் தேடுகின்ற அந்த காலகட்டத்திற்கான சான்றுகள் கிடைக்கும். அப்படி பார்க்கலாம். அப்ப இதை தெரிந்து கொள்வதற்கு நம்ம வந்து இவ்வளோ ஆழம் போக வேண்டியிருக்கு. இவ்வளோ ஆழம் போனாதான் அந்த விஷயம் வந்து நமக்கு அது கிடைக்கும். அப்ப அந்த ஆதிச்சநல்லூர்ல வீலர் சொல்றாரு, ஆதிச்சநல்லூர்ல எவ்வளவு ஆழம் தோண்டணும் அப்படின்னு சொன்னோம்னா கடல் மட்டத்தை விட 12 மீட்டர் ஆழத்தில் தான் இது இருக்கும், ஆழம் வரை தோண்டணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த 12 மீட்டர் ஆழம் வரை தோண்ட வேண்டும் அப்படின்னு முடிவு பண்றது என்னதுன்னா செங்குத்து தோண்டுதலை வச்சுதான் செய்ய முடியும். செங்குத்து தோண்டுதலை வச்சு வந்து முடிவு பண்ணிக்கலாம் இத்தனை மீட்டர் ஆழத்தில் இது இருக்கிறது. அப்ப இத்தனை மீட்டர் ஆழத்துல இது இருக்குன்னா அப்ப எத்தனை மீட்டர்ல நம்ம தோண்டணும். அப்ப தோண்டுவதற்கு நம்ம என்ன செய்யணும். பக்கத்துல கடல் இருக்கு அப்படின்னா தோண்டத்தோட என்ன வரும், கடல் நீர் வரும். அப்ப கடல் நீர் வருது அப்படின்னா அந்த கடல் நீரை எவ்வாறு வெளியேற்றிட்டு இந்த செங்குத்து தோண்டுதல் நடக்கணும்.
அப்ப அந்த ஒரு ஒரு தெளிவான ஒரு நம்ம ஏற்கனவே நம்ம சொல்ல திட்டவட்டமான நோக்கம் இருக்க வேண்டும்னா அந்த திட்டவட்டமான நோக்கத்திற்கு அடிப்படையாக அமைவது இந்த செங்குத்தான். அப்ப இந்த செங்குத்து தோண்டுதலையும் நம்ம நிறைய பார்க்கணும். இன்னும் அகழ்வாராய்ச்சியில வகைகள் நிறைய வகைகள் இருக்கு. ஒண்ணு என்ன சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா சோதனை குழி அல்லது சோதனை அகழின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம கீழடி எல்லாருமே நம்ம கீழடியை அடிக்கடி நமக்கு படங்கள்ல காமிக்கிறதுனால நமக்கு கீழடி எப்படி தோண்டி இருக்காங்கன்னு தெரியும். பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ஸ்கொயரா இருக்கும். அதாவது சதுரம் சதுரமாக நல்ல ஒரு ஆழமா இருக்கும். அப்ப ஒரு சதுரத்துக்கும் அடுத்த சதுரத்துக்கும் இடையில எவ்வளவு இடைவெளி இருக்கணும், சதுரத்தினுடைய அளவு எவ்வளவு இருக்கணும். அப்ப இது பத்திய என்ன போடணும், என்ன போடணும் அப்படின்னா ஒரு சரியான ஒரு வரைபடத்தை முதல்ல வரைஞ்சு வச்சுக்கணும். ஒரு சரியான வரைபடத்தை வைத்துக்கொண்டு இந்த அகழ்வாராய்வை நாம் தொடங்க முந்தைய அந்த வரைபடத்தை வைத்துக்கொண்டு அப்ப எத்தனை சோதனை குழி இங்க நம்ம போடணும். சோ அந்த குழிகள் எவ்வளவு அகலத்தில் இருக்கலாம், எவ்வளவு நீளத்துல, எல்லாமே சதுர வடிவத்துலதான் இருக்கும். சின்ன சின்ன குழிகளா தான் இருக்கும். சின்ன சின்ன குழிகள், ஒரு குழிக்கும் அடுத்த குழிக்கும் இடையில 2 அல்லது 3 அடி இடைவெளி இருக்கும். இந்த மாதிரி அப்ப இத்தனை குழிகள் தோண்ட வேண்டும், இத்தனை அப்படின்னு சொல்லி வரைபடத்துல நம்ம தெளிவா முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த தோண்டுதலை ஆரம்பிப்போம். அப்ப ஆரம்பிக்கிறப்ப எடுத்த உடனே எல்லா குழியும் தோண்டிட மாட்டோம். எல்லா குழியும் தோணாம ஒரே ஒரு குழிய தோண்டுவோம். அதுதான் சோதனை குழி. அப்ப இந்த சோதனை குழிய தோன்றப்பயே ஓரளவுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா இதனுடைய இது இன்னும் தோன்றதுனால நிறைய விஷயம் கிடைக்கும், உள்ள நிறைய இருக்கு அப்படிங்கிறது ஒரு குழிய தோன்றினாலே நமக்கு தெரிஞ்சிடும். நமக்கு அந்த இடத்துல மைய பகுதி இதுதான் அப்படின்னு தெரிஞ்சலாம். அந்த ஒண்ணு மைய பகுதியில தோன்றலாம், இல்லது இடது ஓரத்தில் நம்ம சோதனை குழியை அமைத்தோம் அப்படின்னா அங்க கரெக்டா வரும். அப்படின்னா இடது ஓரத்தில் வலது ஓரம் ஏதோ ஒண்ணு நமக்கே ஒரு உள்ளுணர்வு சொல்லும், இந்த இடத்துலன்னா இது கிடைச்சாலும் கிடைக்கலாம், இதை பார்ப்போம், இந்த இடத்துல நம்ம சோதனைக்கு பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சோதனை குழி இடுவது. அந்த சோதனை குழியை நல்லா தோண்டி அதை ஆழப்படுத்தி உள்ள போய், அதுவுமே ஆக்சுவலா மேல் பகுதியில இருக்கிற பகுதியில என்ன பண்ணுவாங்கன்னா புல்டோசர் வச்சு அகற்றிடுவாங்க அந்த மண்ணுகள் எல்லாம். அப்புறம் அந்த செதுக்கி கொஞ்சம் கொஞ்சமா தான் கொண்டு போவாங்க. இது எல்லாமே இந்த செங்குத்து தோண்டுதல்ல தெரிஞ்சிடும். எத்தனை மீட்டர் ஆழம் வர இருக்கிற மண்ணை அப்புறப்படுத்தணும். அந்த மண்ணை அப்புறப்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த பகுதியில எப்படி நம்ம தோண்டி உள்ள போகணும். இப்ப தோன்றதுன்னா தடதரன்னு சொல்லி ஒரு மண்வெட்டியை வச்சோ கடப்பாறையை வச்சோ குத்திட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நுண் பொருட்கள்லாம் சேதம் அடைஞ்சிடும். ஒன்னொன்னு ஒவ்வொரு வரலாறு சொல்லும். நமக்கு அதுக்குள்ள இருக்க ஒரு பாசிமணி, ஒரு ஊசி, எதுனாலும் கிடைக்கலாம். ஒரு சின்ன சங்குல செஞ்ச ஒரு வேலை பொருள் எதனாலும் கிடைக்கலாம். நமக்கு ஒரு தாயக்கட்டை இதெல்லாம் கிடைச்சிருக்கு இன்னைக்கு நமக்கு. அந்த மாதிரியான சின்ன சின்ன நுண்ணிய பொருட்கள் சேதமடையாம பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி நம்ம உள்ள இறக்கணும். செதுக்கி அந்த மணலை அப்படியே சோதனையிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதற்குதான் முதல்ல அப்ப என்ன போடுறோம் அப்படின்னா அந்த சோதனை குழி என்பது. அப்ப அந்த சோதனை குழிக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா பெரிய பகுதியினுடைய அகழ்வாராய்ச்சி நடக்கும். முதல்ல ஒரு குழியை மட்டும் சோதிச்சுட்டு அதே போல எண்ணற்ற குழிகள் நம்ம இந்த கீழடியில பாத்தீங்கன்னா தெரியும், எண்ணற்ற குழிகள் தோண்டிருப்பாங்க. அதுல ஒரே ஒரு குழியில மட்டும் பாத்தீங்கன்னா அந்த உரை கிணறு தெரியும். அப்ப இத்தனைய தோண்டுனாத்தான் அந்த விஷயம் நமக்கு தெரியுது. எதுக்குள்ள இருக்கு, எதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு தெரியாது. அவ்வளவு அழகான ஒரு உரை கிணறு என்பது எதற்காக அமைப்பாங்கன்னா, உரை கிணறு வட்ட வடிவத்துல அந்த மண்ணானது உள்ள கிணறுக்குள்ள இறங்கிராம கிணற்றில் நல்ல தண்ணி கிடைக்கிறதுக்காக நமக்கு தோன்றதான் அந்த உரை கிணறு. அப்ப அந்த உரைகள் செஞ்சு அதை செதுக்கணும். அந்த உரைகள் செஞ்சிருக்காங்க. உரைகள் அந்த காலகட்டத்துல அப்ப எவ்வளவு ஒரு பழமையான ஒரு நாகரிகம் அந்த இடத்துல இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப இந்த மாதிரி பெரிய பகுதியினுடைய அகழ்வாராய்வை மேற்கொள்வதற்கு சோதனை குழிகள் அல்லது சோதனை அகழிகளை தேர்வு செய்து அதுல முதல்ல நம்ம என்ன பண்ணிடுறோம், அது தோண்டிடுறோம். தோண்டினதுக்கு அப்புறம் அந்த பெரிய பகுதிகளை முழுவதும் என்ன பண்றோம்னா ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்கிறோம். ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிறப்ப அது என்னென்னலாம் கிடைக்குது. சில இடத்துல என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்ப நான் அந்த உரை கிணறு சொன்ன மாதிரியே ஏதோ ஒரு கட்டடம் உள்ள புதைஞ்சிருக்கிற மாதிரி வரலாம். அப்ப அந்த கட்டடம் புதைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த பகுதியினுடைய தேடுதலை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கிக்கிட்டே போகணும். இன்னும் விரிவாக்கிக்கிட்டே போறப்ப அந்த கட்டடத்தினுடைய அனுமானத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். இது மாதிரி அகழ்வாராய்வு என்பது வகைகளாக பிரிக்கப்படுது. அடுத்து இந்த அகழ்வாராய்வுல முறைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க. முறைகள் அப்படின்னா இப்ப சாதாரண நிலப்பகுதி
சாதாரண நிலப்பகுதி ஒரு மேடான பகுதியா இருக்கு, அந்த பகுதியில போய் அகழ்வாராய்வு மேற்கொள்றோம் அப்படின்னா இந்த அகழி முறையை அகழின்னு சொன்னது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குழி மாதிரி செய்யறதும் அதைத்தான் அகழின்னு சொல்றாங்க. அப்ப அங்கங்க குழிகளாக அப்படி நெட்டு வரிசையில 2 வருஷையோ 4 வருஷையோ அந்த தன்மையை பொறுத்து அந்த வரைபடத்தை வைத்து நாம் முடிவு பண்ணி அந்த அகழியாக தோண்டி அந்த அகழிக்குள் ஆய்வு செய்வது முதல்ல. அப்ப இது வந்து மண் பகுதியில இது வந்து நமக்கு வந்து சரியா வருது. அடுத்து இன்னொன்னு என்ன சொல்றாங்க பாருங்க, கீற்று முறை அப்படின்னு சொல்றாங்க. இந்த கீற்று முறைனா என்னன்னா அப்படின்னா ஒரு அதாவது இது வந்து பாறை பகுதிகள்ல மலைப்பாங்கான பகுதிகள்ல இந்த கீற்று முறை வந்து செய்ய முடியும். அந்த மலைப்பாங்கான பகுதியில போய் அகழியா தோண்டணும்னா ரொம்ப கஷ்டம். மழைய ஃபுல்லா பெயர்த்து எடுக்கணும். அப்ப இதற்கு என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கீற்று போன்ற ஒரு அமைப்பு. ஒரு கீற்று போன்ற அமைப்புனா ஒரு அந்த பாறையினுடைய நீரோட்டத்திற்கு ஏற்ற மாதிரி பாறையை வந்து பிளந்துகிட்டே போகணும். பாறை பிளந்து பாறைக்கு அடியில என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செய்ய போறோம். அப்ப இது வந்து நேர்கோடா போகும், சதுரமா போகும் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஒரு கீற்று முறையில் அப்படி நேர போய் நம்ம ஏதாவது அது அந்த நீரோட்டத்திற்கு ஏற்ற மாதிரி பாறை அதுக்கேற்ற மாதிரி தான் பிளவு உள்படும், அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வழி கொடுக்கும். அப்ப அதற்கு அடியில என்ன இருக்கு அப்படி பாக்குறது வந்து கீற்று முறை. இது ஒரு அகழ்வாராய்வு முறை. அடுத்து இன்னொரு முறை இருக்கு, நாற்கர முறைன்னு ஒரு முறை இருக்கு. நாற்கர முறைனா பொதுவாக இப்ப நமக்கு வந்து இங்க ஜல்லி மண்ணெல்லாம் குமிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா அதை அளக்குறதுக்காக என்ன செய்வாங்கன்னா நம்ம இந்த இது பொதுவாக எங்க பார்க்கலாம்னா நம்ம ரயில்வே நிலையத்துக்கு அருகில வந்து ரொம்ப பார்க்கலாம். ரயில்வே நிலையத்துல அந்த ஜல்லிக்கல்ல வந்து அப்படிதான் குமிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு நாற்கர வடிவத்துல இருக்கும். அதாவது இதனுடைய அளவு எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நாற்கரத்தினுடைய நம்ம சொல்லுவோம்ல நாற்கரத்தினுடைய கன அளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி பார்த்து அதை வச்சு அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி போட்டிருப்பாங்க. இந்த நாற்கர முறை திட்டம் இது எதுல நம்ம வந்து நாற்கர முறையில அமுல்படுத்துறோம் அப்படின்னா இதுவும் நிலப்பாங்கான முறைக்கும் பண்றோம், இந்த மலைப்பாங்கான பகுதிக்கு இது வந்து பண்றோம். அதாவது அந்த ஏரியாவை எப்படி வந்து தேர்ந்தெடுக்கிறோம், அந்த பகுதியை எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறோங்கிற முறைதான் இது எல்லாமே. அகழி முறையாவும் செய்யலாம், கீற்று முறையாவும் செய்யலாம். சில இடங்கள்ல அந்த நாற்கர முறை தான் அமுல்படுத்த முடியும். அந்த பகுதியை பொறுத்து அந்த இடத்தை பொறுத்து நம்ம வந்து இதுல எந்த முறையை தேர்வு செய்து அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம். அப்புறம் என்ன சொல்றாங்க பாருங்க, பகுதி அல்லது தொகுதி அகழ்வு. பகுதி அல்லது தொகுதினா ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் ஒரு என்ன அப்படியே பெரும் பரப்பா போய் ஆராய்ச்சி செய்யாம பெரும் பரப்ப தோண்டிக்கிட்டு போகாம ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் அகழ்வுக்கு தேர்ந்தெடுத்துக் கொள்வது. அப்ப இது எப்படின்னு சொன்னா மேற்பரப்புல ஏதாவது கிடைச்சிருக்கும், மேற்பரப்புல ஏதாவது கிடைச்சிருக்கும், அதனால அந்த பகுதியை மட்டும் அப்படியே தோண்டிக்கிட்டே போறது பேர் தான் வந்து பகுதி அல்லது தொகுதி அகழ்வு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப அடுத்து பாருங்க, அகற்றும் அகழ்வு. என்னது அகற்றும், என்னத்தை அகற்றுவோம்? எல்லாத்துலயுமே வந்து மேல மண் இருக்கும், தூசி இருக்கும், அதை அகற்றுவோம் அகழ்வாராய்வுல, அது உண்மைதான். ஆனா இந்த அகற்றும் அகழ்வு எதை குறிக்குது அப்படின்னு சொன்னோம்னா ஒரு நீர்ப்பாங்கான பகுதியில நம்ம வந்து தோண்டினோம், ஒரு ஆற்றங்கரை பகுதி, ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு, அந்த இடத்துல நம்ம தோண்டி கண்டுபிடிக்கணும்னா அங்க இருக்கின்ற ஆறுனுடைய நீரையே என்ன செய்யணும்னா வேற பக்கம் சுழிச்சு ஓடுற மாதிரி வைக்கணும். அந்த நீர்களை அப்புறப்படுத்தணும், அந்த இருக்கிற நீரை அப்புறப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன செய்யணும், ஒரு ஆய்வை மேற்கொள்ளணும். இதுல வந்து ஒரு கொஞ்சம் கடினமான ஒண்ணு அந்த அகற்றும் ஆய்வு. இது வந்து நீருக்கடியில் செய்யறது, நிலம் கிடையாது, அது போல மலைப்பாங்கான பகுதி கிடையாது. அந்த நீருக்கடியில் எவ்வாறு அகழ்வாய்வு செய்வதுங்கிறத வந்து அந்த அகற்றும் அகழ்வு வந்து முடிவு. அகற்றும் அகழ்வு மூலமாக அங்க இருக்கின்ற நீர் இதை வந்து என்ன செஞ்சிடறோம், நம்ம வந்து ஒரு அகற்றி விட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதை வைத்து நம்ம வந்து ஆராய்வு மேற்கொள்வதுதான் வந்து அகற்றும் அகழ்வு. அப்ப முதல்ல மேற்பரப்பு கள ஆய்வு. மேற்பரப்பு கள ஆய்வு அப்படின்னா என்னன்னா புவியினுடைய மேற்பரப்பை ஆய்வு செய்வது மேற்பரப்பு கள ஆய்வு. சரி, இந்த மேற்பரப்பு கள ஆய்வோ இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எந்த ஒரு ஆய்விலும் கள ஆய்விலும் மேற்பரப்பு கள ஆய்வு தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஒரு இதுல எப்படி அப்படின்னு சொன்னோம்னா ஒரு தற்செயலா ஒண்ணு கண்டுபிடிக்கப்படுற எப்படின்னு சொன்னோம்னா இப்ப நம்ம ஹரப்பா நாகரிகத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பாக்குறீங்க. ஹரப்பா மொஹஞ்சதாரோவை யாரோ ஒண்ணு சொல்லி சும்மா போய் சர் ஜான் மார்சல் போனாரா, அவர் போய் தேட போனாரா, அவர் போய் தோண்ட பார்த்தாரா,
அவர் சுத்தி வந்தப்ப பார்த்தாரா? அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலா அங்க வந்து என்ன நடந்தது அப்படின்னா, ஹரப்பால அதுல ரயில்வே பாதை போட்டாங்க. ரயில்வே தடயம் போட்டாங்க. ரயில்வே பாதை போடுறப்ப, தோன்றப்ப நெறைய விஷயம் கிடைக்குது. அப்ப இங்க என்னமோ இருக்கு, வித்தியாசமா இருக்கு. இந்த பகுதி வித்தியாசமா இருக்கு. அப்ப அது என்னன்னு பார்க்கணும். அதாவது ஒரு விஷயத்த தற்செயலா பார்க்கிறது. இப்ப கூட நம்ம இன்னுமே வந்து செய்தித்தாள்கள்லாம் நெறைய பார்ப்போம். அ நெறைய பேர் வந்து வீடு கட்டுறதுக்காக இல்லங்கள் தோண்டுனாங்க. அந்த இல்லம் தோண்டுனப்ப இந்த மாதிரியான ஒரு சிலை கண்டுபிடிக்கப்பட்டது. ஊர் மக்கள் வந்து அம் இது ஒரு அணை கட்டுவதற்காக இடம் தோண்டுனாங்க. அந்த அணை கட்டுறதுக்கு இடம் தோண்டுனப்ப உள்ள வந்து ஒரு கோவில் வந்து உள்ள இருக்கிறது தெரிய வந்துச்சு. அப்படிலாம் நம்ம வந்து நெறைய வந்து எண்ணற்ற செய்திகள வந்து நம்ம செய்தித்தாள்ல இன்னைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இது எல்லாமே என்னன்னா தற்செயலா கண்டுபிடிக்கப்படுறது. எதுன்னு எதிர்ச்சுன்னு போகல. எதுன்னு நெனச்சு போகல. அவங்களா பார்க்குறாங்க. ஓ! இந்த மாரியான ஒரு விஷயம் இங்க இருக்கு. தற்செயலா பார்த்ததுக்கு அப்புறம், அப்ப இத தோண்டி பார்த்தா என்ன? அப்ப இத தோண்டி பார்த்தா என்னன்னு பார்க்கிறப்ப தான் சிந்து சமவெளி நாகரிகம் மிக அழகா நமக்கு கிடைச்சுச்சு. அப்ப இந்த ஹரப்பால ரயில்வே பாதை போடுறதுனால, அந்த ஆய்வு எவ்வாறு நடைபெறணும் அப்படிங்கிறதுக்கு தற்செயலா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முறை. இன்னொன்னு பாருங்க, இயற்கையான முறையில் கண்டுபிடிக்கப்படுதல். இயற்கையான முறை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னு சொன்னோம்னா, திடீர்னு கடல்ல தண்ணி வத்தி போச்சு. கடல்ல தண்ணி வத்தி போனவுனே என்னாச்சு அப்படின்னா, அப்படியே உள்ள இருக்கிற அந்த மாமல்லபுரம் அந்த கோவில்கள்லாம் நமக்கு தெரியுது. கடற்கரை கோவில்கள் எல்லாம் நமக்கு தெரியுது. அப்ப ஆஹா! எவ்ளோ ஒரு பெரிய இவ்ளோ பெரிய கலை பொக்கிஷம் வந்து நமக்கு இங்க இருக்கு. ஒற்றை கல்லுலேயே குடையப்பட்ட யானை. எவ்ளோ அழகா நேர்த்தியா செதுக்கியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு பொருள எடுத்து கையில எடுத்து சரியா 2 பகுதியாக பிரிக்க வேண்டும் என்றால், அத உடைக்கிறதுக்கோ, அறுக்கிறதுக்கோ சரியா வராது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கூட வரும். இதுல 1 கூட இருக்கும், அல்லது அங்க குறையா இருக்கும். இப்ப இத்தனைக்கும் நம்ம நவீன கருவிகள் எல்லாமே பின்பற்றிக்கிட்டு இருக்கின்ற இந்த காலகட்டத்திலேயே, நம்மால் ஒரு பொருள ஒண்ணுமே இல்ல. ஒரு ஒரு அழிப்பான் எடுத்துக்கோங்க. ஒரு பென்சில் அழிப்பான் எடுத்துட்டு, அத அழிப்பான வந்து 4 பகுதியா நீ பிரிக்கணும் அப்படின்னா, 4 கரெக்ட்டா கட் பண்ணவே வராது. ஆனா இவ்ளோ பெரிய எப்படி பாறைய மிக தெளிவா, மிக நுண்ணியமான வேலைகள் பார்ப்பது. அது ஒண்ணொண்ணு ஒவ்வொரு கதைய சொல்ற மாரி. அப்ப பகீரதன் வந்து தவம் செய்கிற காட்சி, பகீரதன் தவம் செய்கிற காட்சி, அத கீழ இருக்கிற அ ப நமக்கு நீருக்கடியில இருக்கிற அந்த மீன் இதெல்லாம் கூட அப்படி அதிசயமா பாக்குதாம். அப்ப அப்ப நீருக்கு மேல சாதாரண பூமியில நடந்து போகின்ற மனிதர்கள் எல்லாருமே அப்படியே ஆச்சரியமா பார்க்குறாங்களாம். மேல வானத்துல இருந்து வானவர்கள் எல்லாருமே அந்த பக்கம் தவம் செய்யும் காட்சிய அப்ப ஒரு ஒரு 2 பாறைகள் பிளவுபட்ட ஒரு பள்ளம். அந்த பள்ளத்துக்குள்ள ஒரு பகீரதனுடைய தவம் செய்யும் காட்சிய இவ்ளோ அழகா 3 லோகமும் பார்ப்பது போல, இவ்வளவு தெளிவா, இவ்வளவு அர்த்தத்தோட, மிக நுண்ணியமான வேலைப்பாடுகளோட ஒரு விஷயம் இருக்கு. அந்த பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருக்கு. இயற்கையான முறையில் கண்டுபிடிக்கப்படுது. இந்த பிம்பட்கா நம்ம போன வகுப்புல கூட பார்த்தோம். பிம்பட்கா அப்படி சொல்லியிருக்கேன். இந்த பிம்பட்காலாம் வந்து ஒரு நமக்கு ரொம்ப 1965க்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்கப்பட்டதே. அந்த பிம்பட்கா. அதுல பார்த்தீங்கன்னா, அந்த பழைய கற்கால மனிதன்ல இருந்து உலோக கால மனிதன் வரை இருந்ததற்கான சான்றுகள் இருக்கு அந்த பகுதியில. அப்ப ஒரு சிறப்பான நாகரிகம் இருந்திருக்கு. பழங்கற்கால நாகரிகம் என்பது ரொம்ப சிறப்பாக அந்த காலத்துல இருந்திருக்காங்க. அப்ப அவர்களுடைய வண்ண ஓவியங்கள் கிடைக்கிறது. அது வெறும் வந்து கலர்ல கிடையாது. வெறும் வெள்ளையில தான் இருக்கு. சின்ன சின்ன ஓவியங்கள். பா ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன், அவன் பின்னாடி ஆடெல்லாம் போற மாரி. ஒரு வயது முதிர்ந்த ஒரு மூத்தவர் உட்கார்ந்து பேசுறாரு. அவரு கீழ எல்லாரும் உட்கார்ந்து அவர் சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்க மாரி. ஒரு அறிவுரையோ, அல்லது ஒரு என்ன சொல்லலாம் நம்ம, ஒரு பாராயண வகுப்போ, ஏதோ ஒண்ணு நடக்குது. அத வந்து எல்லாரும் அமைதியா கேட்கிற மாரி. இதெல்லாம் வந்து என்ன அப்டின்னா, அந்த 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 காலத்தைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் ஒரு அம்சமாக நமக்கு இருக்கு. இதெல்லாம் இயற்கையான முறையில் கண்டுபிடிக்கப்படுது. அடுத்து பாருங்க, திட்டமிட்ட முறையில் கண்டுபிடிக்கப்படுதல். திட்டமிட்ட முறையில்னா, யாம் யாரோ அங்க இருக்கிற முதியவர்கள், அந்த வயது மூத்தோர்கள், அவங்க யாராவது சொல்லலாம். இந்த இடத்துல வந்து எங்க அப்பாலாம் சொல்லியிருக்காங்க.
இங்க வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்கு, அதை யாராவது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துக்கு அடியில வந்து இதெல்லாம் புதைஞ்சிருக்கு அப்படின்னு எங்க அப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு யாராவது சொல்லலாம். சொல்லி அதை வைத்து திட்டமிட்ட முறையில நல்ல ஒரு திட்டமிட்டு அந்த பகுதியை வந்து கண்டுபிடிக்கிறது. அப்ப இந்த மாதிரி ஒரு 3 விதமான தற்செயலாகவும் கிடைக்கலாம், இயற்கையான முறையிலும் இருக்கலாம், திட்டமிட்ட முறையிலும் இருக்கலாம். அந்த மேற்பரப்பு ஆய்வு என்பது. அப்ப இந்த ஆய்விற்கான நோக்கங்கள் என்ன அப்படின்னு பாக்குறப்ப முதல்ல வரலாற்றுக்கு முற்பட்ட இடங்களை ஆய்வு செய்தல். வரலாற்றுக்கு முற்பட்ட இடம் சொன்னோம்னா காலத்திற்கு முற்பட்டது, ரொம்ப பெருசா பழமை. அப்ப இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட இடத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்ப அங்க கிடைக்கின்ற பொருட்கள். அப்ப இவங்கெல்லாம் இங்கெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன நமக்கு தெரியும்? ஏதாவது சொல்லுதா? ஒரு இலக்கியம் சொல்லுதா? இது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா நம்மளாம் என்ன செஞ்சிடறோம், ஒரு அனுமானிச்சு இங்க கிடைக்கிறத வச்சு இந்த மாதிரியான நாணயங்கள் இங்க கிடைச்சிருக்கு, இந்த மாதிரியான பொருட்கள் இங்க கிடைச்சிருக்கு. அப்ப இவர்கள் எல்லாம் இந்த மாதிரியான கருவிகள் கிடைச்சிருக்கு, கற்கருவிகள் கிடைச்சிருக்கு. அப்ப இந்த மாதிரியான கற்கருவிகள் இருக்கிறத வச்சு பார்த்தா இவங்க வந்து பழைய கற்கால மனிதர்கள், இவர்கள் புதிய கற்கால மனிதர்கள், இவர்கள் செம்பு காலம், இவர்கள் இரும்பு கால மனிதர்கள், இப்படி சொல்லி என்ன செஞ்சிடலாம். அந்த காலகட்டம் மனிதர்களை பிரிப்பதற்கு வரலாற்றுக்கு முற்பட்ட காலங்கள், அந்த காலத்தையே இடங்கள். பழங்கற்காலம்னா இங்கெங்கெல்லாம் இந்தந்த பகுதியில இருப்பாங்க, புதிய கற்கால மக்கள் இந்தந்த பகுதிகள் எல்லாம் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலங்களை, இடங்களை ஆய்வு செய்வது. அதுபோல தொடக்க கால வரலாற்றை அறிந்து கொள்ளுதல். தொடக்க கால வரலாறு அப்படின்னு சொன்னோம்னா என்னைக்கு நமக்கு வந்து கடவுளுடைய படைப்புல என்னைக்கு வந்து இந்த பூமி வந்து உருவாக்கியது, பூமி உருவானதுக்கு அப்புறம் மனிதர்கள் என்னைக்கு பிறந்தாங்க, இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஓரளவுக்கு சொல்லலாம். ஓரளவுக்கு நாகரிகமான மனிதர்கள் வாழ தொடங்கிய காலகட்டத்துல தொடக்க கால வரலாறு எவ்வாறு இருந்துச்சு, அந்த வரலாறு எப்படி இருக்குன்னு சொல்லி அறிந்து கொள்ள முடியும். இப்ப நம்ம இன்னைக்கு வேதகால நாகரிகம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து ரிக்வேதம், யஜுர், சாம, அதர்வன வேதங்கள் இருக்குது. ரிக், அஜுர், சாம, அதர்வன வேதத்தை வச்சு அந்த வேதத்துல சொல்லப்பட்ட மொழிகளை வைத்து வேதகால நாகரிகம் என்பது இவ்வாறு இருந்திருக்கலாம். அப்ப ஆணுக்கு எப்படி இருந்திருப்பாங்க, பெண்கள் எப்படி இருந்திருப்பாங்க, பெண்களுடைய உணவு என்னவா இருந்திருக்கும், இது எல்லாமே அந்த வேதகால நாகரிகத்திற்கான அது எல்லாமே தெரிஞ்சிருது. ரிக்வேத பாடல்கள் பார்த்தாலும் சரி, யஜுர், எந்த பாடல்கள் பார்த்தாலும் மிக அழகாக அவங்களுடைய எவ்வாறு அவங்க வந்து எந்த மாதிரி கடவுளை வணங்கினாங்க, என்ன மாதிரியான உணவுகளை உண்டாங்க, இது எல்லாமே தொடக்க கால வரலாறு. இது எல்லாமே அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து வரலாற்றுக்கான இடங்களை பற்றி தெரிந்து கொள்ளுதல். இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு இந்த ஆதிச்சநல்லூர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆதிச்சநல்லூர், அதுக்கு அரிக்கமேடு எங்க இருக்கு, பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்கு. அப்ப பாண்டிச்சேரி அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும், இதே போல ஒரு துறைமுகமாக இருந்திருக்கணும். துறைமுகமாக இருந்ததுனால அங்க வந்து ஒரு நாணய சாலை இருந்ததுன்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க நிறைய கிடைச்சிருக்கு அந்த மாதிரியான ஆவணங்கள் இதெல்லாம். அது போல நிறைய பண்டமாற்று முறை இருந்ததுனால கிரேக்க, ரோமானிய அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாம் அங்க வந்து கிடைச்சிருக்கு. அப்ப கிரேக்க, ரோமானியர்கள் பயன்படுத்திய பொருள் கிடைச்சிருக்கு அப்படின்னா அங்க யாரும் வந்து உற்பத்தி எல்லாம் செய்யல. அப்ப அந்த அந்த குடுவை, அந்த ஒரு மாதிரியான அவங்க வந்து பளிங்கு மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான சைனா களிமண்ல பயன்படுத்திய அந்த மாதிரியான குடுவைகள் இதெல்லாம் பார்த்த உடனே அப்ப அவங்க எல்லாம் வந்து இங்க வந்து இருந்திருக்காங்க, வியாபாரம் பண்ணுவதற்காக வந்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கறத நம்ம செய்யறோம். அப்ப இந்த வரலாற்றோடு கொள்ள முடிகிறது. அடுத்து பாருங்க, குறிப்பிட்ட காரணத்திற்காக சுற்றாய்வு செய்தல். உங்களுடைய அமைப்பு மாறிச்சு, நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக குறிப்பிட்ட காரணத்திற்காக நம்ம சுற்றாய்வு செய்தல். அப்படிதான் வந்து மேற்பரப்பு கள ஆய்வுல இந்த மாதிரியான முறைகளை வந்து நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த இடத்தை தேர்வு செய்யணும், எந்த இடத்துல போய் இப்ப நம்ம வந்து ஆய்வை செய்யணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கணும். அப்ப இதை எதுல இருந்து தெரிஞ்சுக்க அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கியங்கள் நிறைய குறிப்புகள் தருகிறது. இலக்கியங்கள், அதாவது நம்ம இடத்தை தேர்வு செஞ்சுட்டோம் அப்படின்னா சரியான இடத்தை தேர்வு செஞ்சோம்னா தான் அந்த நோக்கம் வந்து நமக்கு வந்து தங்கு தடையின்றி அது வந்து நிறைவேற்றப்படும். தெளிவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து முதல்ல இடத்தை தேர்வு செய்யறது கரெக்டா தேர்வு செய்யணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா
திருச்சியில உறையூர்னு இருக்கு. திருச்சியில காணப்படுகின்ற இந்த உறையூர் வந்து சங்க இலக்கியங்களே காணப்படுது. சங்க இலக்கியம் அதுபோல சோழர்களுடைய 2வது தலைநகரமாக செயல்பட்டது உறையூர் அப்படிங்கிறதுலாம் நமக்கு ஆதாரப்பூர்வமா இலக்கியங்கள்ல இருக்கு. அப்ப அந்த இலக்கிய ஆதாரத்தை வைத்துக்கொண்டு நம்ம அங்க போய் என்ன பார்க்கலாம், அங்க போய் ஒரு குறிப்பிட்ட இடங்கள் எல்லாம் தோண்டி பார்க்கிறப்ப நிறைய சங்க கால நாணயங்கள் காண, சோழ கால நாணயங்கள், அதுக்குள்ள அங்கேயும் ரோமானிய நிறைய அவங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டு போனாங்கிறதுக்கு நிறைய விதமான அங்க வந்து நமக்கு வந்து சான்றுகள் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதே போல நமக்கு சங்க இலக்கியங்கள்ல மணிமேகலை அப்படிங்கிற காவியத்துல மணிமேகலையில என்ன வருது அப்படின்னு சொன்னோம்னா, பூம்புகார் அப்படிங்கிற ஒரு நகரம் இருந்தது. அந்த பூம்புகார் நகரத்துலதான் வந்து கப்பல் ஏறி போனாங்க. அது ஒரு பெரிய துறைமுக நகரம் அப்படின்லாம் நம்ம வந்து அந்த அந்த இதுல பாக்குறோம் மணிமேகலையில. அப்ப மணிமேகலையில பாக்குறத வச்சு பூம்புகாருங்கிற இடம் இருந்திருக்கு, இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. அப்ப அந்த பூம்புகார் எங்க இருக்கு? நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல இருக்கா? எப்படி இருக்கு? தஞ்சாவூருக்கு பக்கத்துல இருக்கா? எந்த ஏரியா? அந்த அந்த பகுதியை நம்ம வந்து என்ன பண்றோம், அனுமானிச்சு இதுவா இருக்கலாம் அதுவா இருக்கலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க நம்ம பாக்குறப்ப அந்த சொன்ன அந்த மணிமேகலையில சொன்ன அழகான ஒரு நகரம் அங்க இருந்திருக்கு. பூம்புகார்ல இருந்து அழிஞ்சு போயிருக்கு. ஒரு மிகப்பெரிய வியாபார ஸ்தலமாக இது இருந்திருக்கு. இது எல்லாமே நமக்கு தெரியுது. இதே போல மதுரையும் குறிக்கப்படப்பட்டிருக்கு இலக்கியங்கள்ல. மதுரையும் ரொம்ப அழகா குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப மதுரை அப்ப இந்த மாதிரி சில விஷயம் நமக்கு சில இலக்கியங்கள் மூலமாக சில குறிப்புகள் தெளிவா தெரிஞ்சிடலாம். சில நேரம் இந்த குறிப்புகள் கூட என்னவா இருக்கலாம், தெரியலாம் இருக்கலாம். நமக்கு அதாவது இலக்கியங்கள் என்பது நமக்கு மட்டும் இல்ல, ஒரு அது வந்து வெளிநாட்டு ஒரு ஆதாரமாக கூட இருக்கலாம், அயல்நாட்டு பயணிகளுடைய ஒரு இலக்கியமாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி இதுலயும் காணப்படுற ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை வைத்து அப்ப இப்படி ஒரு பகுதி இருந்திருக்கு, அது எது அப்ப நம்ம தேடி போகிறோம். இந்த ஊருக்கு இந்த பகுதிக்குரிய பெயர் இதுதானா, இது அப்ப சரியா இருக்கா, இதை வச்சு நம்ம வந்து என்ன செய்யலாம், அந்த பகுதியை தேடி போகலாம். ஏன்னா காலப்போக்கில் அதோடைய பெயர் மாறி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா குறைந்த அளவு தான் ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பக்கத்து பகுதியோட இணைச்சிருக்கலாம். அப்ப இந்த மாதிரி நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த நம்ம இலக்கியம் தரும் குறிப்புகளை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரியான ஒரு ஆதாரம் இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு பகுதி இருந்திருக்கு, அழிஞ்சு போயிருக்கு. அதே போல நமக்கு கிருஷ்ணர் துவாரகாவும் அதே போலதான். துவாரகால வந்து ஒரு மதுரா துவாரகா அதெல்லாம் வந்து கிருஷ்ணர் பிறந்து வளர்ந்த இடங்கள். சில பகுதிகள் இருக்கு, சில பகுதிகள்னா அப்ப கடலுக்கு அடியில் என்ன ஆயிருக்குன்னு சொன்னோம்னா அழிஞ்சு போயிருக்கு. அழிஞ்சு போன நகரம் இன்னைக்கு அப்ப வந்து கடலுக்கு அடியில ஆராய்ச்சி பண்ணி பாக்குறப்ப அந்த அதே போல அவ என்ன மாதிரியான நம்ம இலக்கியத்துல பார்த்தோம் அதே மாதிரி சான்றா இன்னைக்கும் இன்னும் வந்து என்னவா இருக்கு, ஒரு பெரிய அரண்மனை இருக்கு. அப்ப துவாரகா இதெல்லாம் பாக்குறப்ப நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, இலக்கியங்கள் மூலமாக நிறைய ஒண்ணு அறிஞ்சுக்க முடியுது, அந்த குறிப்புகளை தெரிஞ்சுக்க முடிகிறது. இந்த மாதிரியான ஒரு பகுதி இருந்திருக்கு, இந்த பகுதியில இந்த வந்து மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தரங்கம்பாடின்னு இருந்துச்சு, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல கல்வெட்டுகளிலும் சில குறிப்புகள் காணப்படுது. கல்வெட்டு குறிப்புகள் நமக்கு இந்தியால எண்ணற்ற கல்வெட்டுகள் இருக்கிறதுனால அந்த கல்வெட்டுகள்லயும் அங்கங்க குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அதுல நமக்கு மௌரியர்கள் காலத்துல நச்சாதனார் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் வருது. இது யாரு அப்படின்னு பாக்குறப்ப நம்ம இந்த பக்கம் பாக்குறப்ப கடையேழு வள்ளல்கள்ல ஒருத்தரா அவர் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெயர் தெரியுது. அப்ப நம்ம ஒரு அந்த குறிப்புகள் மூலமாக, ஏன்னா கல்வெட்டை எழுதியவர்கள் தங்களுடைய தான் எழுதுனேன் அப்படிங்கிறத கூட குறிச்சு வச்சிருக்காங்க. நான் எழுதுனேன், நான் எந்த கல்வி ஆண்டில் எந்த ஆண்டில் இந்த கல்வெட்டு எழுதப்பட்டது, இது யாருடைய ஆட்சி காலத்தில் எழுதப்பட்டது, இது எதற்காக எழுதப்பட்டிருக்கு, இது பொது கல்வெட்டா அல்லது ஒரு இறப்பை குறிக்கின்ற ஒரு கல்வெட்டா, எல்லாமே இருக்கலாம், அல்லது ஒரு படை வெற்றியை குறிக்கின்ற கல்வெட்டா, இது எல்லாமே அந்த குறிப்புகள்லாம் அடங்கிடும். அந்த குறிப்புகள்லாம் அடங்கி வர்றப்ப ஒரு குறிப்பிட்ட பகுதியோ ஏதோ ஒண்ணு அதுல குறிக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த பகுதிகளை வைத்து நம்ம என்ன பார்க்கலாம், அப்ப இந்த மாதிரி மக்கள் இருந்திருக்காங்க இந்த பகுதியில, அப்ப அங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது மட்டும் இல்ல, அயல்நாட்டு பயணிகள் நிறைய நமக்கு யுவான் சுவாங், இட்சிங், இவங்க எல்லாருமே அவங்க எல்லாம் வந்து பயணிகளாக வந்தவர்கள். நம்ம இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுல அவங்க பார்த்தது செஞ்சது அதெல்லாம் அப்படி எழுதி வச்சிருக்காங்க. அப்ப அந்த காலத்துல இப்ப அதாவது மௌரியர்கள் காலத்தில் ஒரு அரண்மனை இருந்தது,
நிறைய தூண்களை உடையது அப்படின்னு சொல்லி போடுறாங்க. நிறைய தூண்களை உரிய ஒரு அரண்மனை பாடலிபுத்திரத்தில் இருந்தது. அப்ப பாடலிபுத்திரத்துல அந்த அரண்மனை இருந்ததற்கான அடையாளம் ஏதாவது இருக்கா? அந்த தடயங்கள் இருக்கிறதா? அப்ப தடயம் இல்லையா? அப்ப எங்க புதைஞ்சு போயிருக்கும்? அப்புறம் பார்த்தா ஒரு அதே போல இடத்த கண்டுபிடிக்க முடியுது. சாஞ்சி, சாரநாத் இந்த எல்லா பகுதிகளுமே அயல்நாட்டு பயணிகள் தந்துள்ள குறிப்புகள்ல தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியுது, கண்டுபிடிக்க முடியுது. அது போல நம்ம முதல் பார்த்த அந்த இலக்கிய குறிப்புகள்ல மணிமேகலையினுடைய பூம்புகார சொன்னோம் நம்ம. அப்ப பூம்புகார்ல வந்து அப்பவே வந்து என்னவா இருந்ததுன்னா, புத்த மதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து புத்தரை கடவுளாக வணங்கும் வழக்கம் அங்க இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. அப்ப நம்ம அந்த பூம்புகார்ல தோண்டி அந்த கடலுக்கு அடியில கிடைச்சிருக்கிற பொருளை பார்த்தோம்னா, ஒரு அழகான சிறிய ஒரு சிலை, புத்தருடைய சிலை கண்டுபிடிக்கப்படுது. அதோட புத்தருடைய பாதத்தை வணங்கிய பழக்கம். அதாவது ஆக்சுவலா நம்ம வந்து புத்தரை வச்சு நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, புத்தரை வந்து கடவுளாக வணங்கும் வழக்கம் புத்த சமயத்துல கிடையாது. புத்தரை வந்து கடவுளா வணங்காம, அதாவது கடவுள் ஒரு அதை நம்ம எப்படி சொல்றது, அதாவது கல் சிலைகளாக இருக்கின்ற கடவுள்களை வணங்குவதை விட புத்தரை வணங்குறதுன்னு முக்கியத்துவம் தான் கொடுத்தாங்க. அப்ப அந்த அழிவு காலகட்டத்துல ஹீனயானம் மகாயானம் 2 பிரிவா பிரிகிறப்ப அப்ப அந்த புத்தருக்கு வந்து 2 விதமான பிரிவுகள் வருது. ஒருத்தர் வந்து புத்தரை கடவுளாவே வணங்குறாங்க. இன்னொருத்தர் என்ன செய்யறாங்கன்னா, புத்தர் விட்டு சென்ற அந்த தடயங்கள், அதாவது அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய எச்சங்கள் கிடைக்கப்பட்டதை வைத்து தெய்வமாக வணங்குகின்ற பழக்கம் இன்னொரு பழக்கம் இருந்தது. ஆனா அந்த பாத வழிபாடு அப்படிங்கிறது அங்க வந்து கிடையாது. பாதத்தை வழிபாடுவது அப்படின்னா அது இந்து மதத்துல இருக்கு. இந்து மதத்தில் இருக்கின்ற அந்த பாத வழிபாடு புத்த மதத்தில் இருக்கின்ற புத்த பாதத்தை இவங்க வந்து வழிபடு. அப்ப வந்து அந்த காலகட்டத்துல பூம்புகார்ல இந்து மதத்திலிருந்து புத்த மதத்திற்கு மாறியதுனால அந்த மாதிரியான நமக்கு ஒரு சமய சான்று நமக்கு அங்க கிடைக்கும். அப்ப அதற்குரிய விஷயம் அங்க கிடைச்சிருக்கு. அந்த கடலுக்கு அடியில அழகான ஒரு புத்தர் சிலை, அந்த பாத வழிபாடு இதெல்லாமே கிடைச்சிருக்கு. அப்ப அந்த இலக்கியங்கள் நமக்கு அதுக்கு உறுதுணையா இருந்திருக்கு. அயல்நாட்டு பயணிகளுடைய சான்றுகளும் நமக்கு வந்து நிறையவே வந்து இதுக்கு உறுதுவா இருக்கு. அதுபோல மண் மேடுகள், எங்கேயாவது நம்ம மண் மேடை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்துட்டோம் அப்படின்னாவே, ஏன்னா ஏதாவது ஒரு பொருளை வந்து வேண்டாம் அப்படின்னு நம்ம எடுத்து தூக்கி போட்டோம்னா தான் அது மேல அப்படி மண்ணு டெபாசிட் ஆகி என்ன ஆகும்னா அப்படியே மண்ணு வந்து மேடா வந்து உருவாரு. ஒன்னும் அந்த மண்ணுக்குள்ள புதைஞ்சி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன இருக்கலாம், ஒரு ஒரு நாகரிக மனிதர்கள் வாழ்ந்ததற்கான ஒரு கட்டிடம் இருந்திருக்கலாம். அப்படின்னா அவர்கள் பயன்படுத்திய மிகப்பெரிய பொருள் ஏதாவது புதையுண்டு போயிருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த நம்ம முதுமக்கள் தாலிகளை வந்து நிறைய வச்சு அந்த பக்கத்துல புதைச்சிருக்கலாம் ஏதாவது. அப்ப ஒரே இடத்துல இவ்வளவு பேரை புதைச்சிருக்காங்க. அப்ப அதனுடைய காலகட்டத்தை பாக்குறப்ப ஒரே காலகட்டத்தை சார்ந்ததா இருக்கு. அப்ப ஒரே காலகட்டத்துல இவ்வளவு பேரை புதைச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய போர் நடந்திருக்குமோ, எதனால இப்படி இவ்வளவு பேரை வந்து இங்க வந்து புதைச்சிருக்காங்க, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அப்படியே ஆராய்ந்து போய்கிட்டே இருக்கலாம். மண் மேடுகள், அப்ப அதை வந்து தோண்டி பார்த்தா தான் நமக்கு தெரியும். அந்த அந்த இடத்த சுற்றாய்வு செய்தால் மட்டுமே இந்த விஷயம் நமக்கு புரிவிடும். அப்போ மண்மேடாகுது. அதுல ஊர் மக்கள் தருகின்ற சுவையான குறிப்பு நிறைய சொல்லுவாங்க, மக்கள் சொல்லுவாங்க. அந்த காலத்துல எங்க தாத்தா வந்து சொன்னாங்க. ஆனா கண்டிப்பா அது வந்து கரெக்டா இருக்கும், சரியா இருக்கும், மிகப்பெரிய ஒரு சரியாக இருக்கும். நமக்கு இந்த ராஜபாளையத்துக்கு பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மலைக்கு மேல இந்த மாதிரி சொன்ன இருக்கு, இந்த மாதிரி ஒரு முருகன் கோவில் இருக்கு, இதெல்லாம் வந்து சொல்லி போய் கண்டுபிடிச்சு போய் பாக்குறப்ப அது வந்து அந்த ஊர் மக்கள் சொன்ன குறிப்பை வச்சு போய் பாக்குறப்ப உண்மையிலேயே வந்து மேல வந்து மலைக்கு மேல வந்து ஒரு பழங்கக்கால மனிதர்கள் வரைந்த ஓவியங்கள் கூட அங்க இருக்கு. அப்ப இது எல்லாம் எதை வச்சு அப்படின்னா அந்த மக்கள் தருகின்ற குறிப்புகள். மக்களுக்கு எப்படி தெரியும் குறிப்பு? அவங்க அப்பா சொன்னாங்க, அவங்க அம்மா சொன்னாங்க, அவங்க தாத்தா சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அப்ப அதை வச்சு நம்ம மக்கள் தருகின்ற சுவையான குறிப்பு. சில நேரம் வந்து அந்த குறிப்புகள் என்னவா இருக்கலாம், பொய்யான ஒண்ணா கூட இருக்கலாம், ஒரு பொருளையாக கூட இருக்கலாம். அதாவது தங்கள் ஊரை பெருமைப்படுத்தி கூடுறதுக்காக சொல்ல ஒரு அப்ப அதுக்கு இருக்கின்ற உண்மை தன்மையை சரிவர பார்த்து அந்த மக்கள் தருகின்ற குறிப்புகளை வைத்து நம்ம வந்து கற்றாய்வை மேற்கொள்ளலாம். அப்ப மேலேயே சில நமக்கு கண்ணிலே தெரியும் சில குறிப்புகள்லாம். அப்ப இதுல என்னமோ இருக்கு அப்படின்னு பாக்குற மாதிரி இருக்கலாம். அப்ப இதுக்கப்புறம் வரைபடங்களை நம்ம ஆய்வு செய்யணும். வரைபடங்களை ஆய்வு செய்வதன் மூலமாக அந்த இடத்தை தேர்வு செய்யலாம். ஏற்கனவே நடைபெற்ற ஆய்வுகள் மூலமாகவும் இடத்தேர்வு செய்யலாம். நமக்கு வந்து முதல்ல ஹரப்பால ரயில்வே அந்த தண்டவாளம் அமைக்கிறதுக்கான பணியில தோன்றப்ப கிடைச்ச விஷயத்தை வச்சு ஹரப்பாவை தோன்றாங்க.
அதுக்கப்புறம் தான் மொகஞ்சதாரோ, அப்புறம் தான் காளிபங்கன். இப்படி ஒவ்வொன்னா ஒவ்வொரு நாகரிகத்தோடும் எல்லா நாகரிகமும் தொடர்புடைய நாகரிகங்கள். இது எல்லாமே சிந்து சமவெளி நாகரிகங்கள் ஒரே நாகரிகமா கொண்டு வர்றாங்க. அப்ப ஒவ்வொரு பகுதியானா இப்ப இது வந்து எப்படின்னா, ஏற்கனவே நடைபெற்ற ஆய்வு ஒரு இடத்துல நடந்துருச்சு. அந்த ஆய்வு அதன் மூலமாக அதனுடைய தொடர்பு எங்க வர விரிஞ்சிருக்கு அப்படின்னு பாக்குறதுதான் வந்து இந்த மாதிரியான இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து கீழடிய வச்சு பாக்குறப்ப பக்கத்துல கொற்கை அப்படிங்கிற இன்னொரு இடமும் கிடைச்சிருக்கு. அந்த கொற்கையில கிடைச்ச பொருட்களும் கீழடியில கிடைச்ச பொருட்களும் சமகாலத்தவையாக இருக்கின்றன. அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, அங்க நாகரிகம் அங்கிருந்து இங்கு வரை விருந்திருக்கலாம். அதே நாகரிகத்தை காலத்தை சார்ந்த மக்கள் வந்து அங்க வாழ்ந்திருக்கலாம் அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லணும். இது எல்லாமே வந்து ஏற்கனவே நடைபெற்ற ஆய்வுகள் மூலமாக நம்ம இடத்தை தேர்வு செய்து களச்சுற்றாய்வு செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா நவீன கருவிகள் மூலமாக இடத்தை தேர்வு செய்யலாம். நவீன கருவிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப காந்த தன்மை உடைய பெரிய பெரிய இயந்திரங்கள்லாம் இருக்கு. அந்த காந்த தன்மையை வச்சு, அதாவது பூமிக்கடியில் அந்த காந்த தன்மையோட தொடர்புடைய பொருட்கள் இருக்கின்றனவா? அதாவது என்ன அப்படின்னா, அடியில வந்து இரும்போ உலோகமோ ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அந்த மேற்பரப்புல வச்சு நம்ம வந்து சோதனையிடுறப்ப இந்த இடத்துல தோணுனா இது கிடைக்கும், இந்த பொருள் கிடைக்குங்கிறது. இப்ப நம்ம வந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு நம்மளை செக் பண்றதுக்கு என்ன பண்றாங்க, நமக்கு மேல வச்சு இந்த வந்து நம்மள இது பண்ணி பார்ப்பாங்க, சோதனையிட்டு பார்ப்பாங்க. ஏதாவது ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சோதனையிட்டு பாக்குறப்ப எங்கேயாவது நமக்கு வந்து இருந்தது அப்படின்னா பீப் சவுண்ட் கொடுக்கும். சவுண்ட் கொடுக்கறத வச்சு அதுக்கப்புறம் நம்ம அப்ப அந்த சவுண்டு அதே போல நிலத்திற்கடியில் என்ன இருக்குங்கிறத அது சவுண்ட் கொடுத்து நம்ம வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கும். அப்ப அது அந்த ஒரு இடத்தை தாண்டப்ப மட்டும் ஒரு சவுண்ட் வித்தியாசமா இருக்கு அப்படின்னா அப்ப அந்த பூமிக்கு அடியில என்னமோ இருக்கு. அப்ப நவீன கருவிகள் மூலமாக மின்சாரத்தை வைத்தும் கண்டுபிடிக்கலாம், காந்தத்தை வைத்தும் கண்டுபிடிக்கலாம், வெப்பத்தை பயன்படுத்தியும் கண்டுபிடிக்கலாம். வெப்ப சம்பந்தப்பட்ட பொருட்கள் இருந்தா வெப்பத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு சொன்னோம்னா ஒரு சுடுமண் பானையெல்லாம் அந்த காலத்துல வந்து சுட்டுதானே தயார் பண்ணாங்க. அப்ப பானை அந்த மாதிரியான பொருட்கள் கிடைக்குதுன்னா இதை வச்சு பார்க்கலாம். ஆனா நம்ம வந்து இதுலயுமே வந்து ஒரு முடிவை வந்து நம்ம டக்குன்னு எடுத்துட முடியாது. இப்ப அடியில வந்து ஒரு மின்சார கம்பி போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு இடத்த போய் பார்க்கலாம், அந்த அடியில வந்து மின்சார கம்பி போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அப்பயே சவுண்ட் கொடுக்கதான் செய்யும். நமக்கு வந்து இதுக்குள்ள வந்து தொழில்பொருட்கள் தான் இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, தீர்மானமாகவும் நம்ம சொல்லக்கூடாது. ஆனா பயன்படுத்தி பார்க்கலாம், நவீன கருவிகளை பயன்படுத்தி பார்க்கலாம். ஆனா உண்மையிலேயே அதுல வந்து இருக்கா அப்படிங்கிறத பாக்குறது. அப்புறம் இந்த அகழ்வாராய்ச்சிக்கு என்னென்ன மாதிரியான உபகரணங்கள் தேவைப்படுது அப்படி பாக்குறப்ப மண்வெட்டி மெயினா தேவை. மண்வெட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா கூர்மையான மண்வெட்டியாகவும் இருக்கணும், தட்டை வடிவத்துல வட்ட வடிவமான ஒரு மண்வெட்டியாகவும் இருக்கணும். அதாவது என்னன்னா வேகமா சதக்குன்னு தோண்டி போட்டு போறதுக்கு இது இடம் கிடையாது. அகழ்வாராய்ச்சி வந்து இப்ப ஒரு குழி வந்து 6க்கு 6 ஒரு குழி தோண்டுங்க அப்படின்னு சொன்னா வேகமா என்ன பண்ணுவாங்க, 6க்கு 6 மார்க் பண்ணுவாங்க. வீடு கட்டுறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அஸ்திவாரத்துக்குலாம் அப்படிதான் தோண்டுவாங்க. அப்ப தோன்றப்ப கடன்னு செதுக்கின்னு செஞ்சுட்டு போயிருவாங்க. செதுக்கி அந்த மண்ணை அள்ளி போட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் இங்க வந்து நம்ம அந்த மண்வெட்டி என்பது எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்றால் அதாவது கூர்மையாக இருக்கக்கூடாது, அதே பட்டத்துல செதுக்கப்பட்டதாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் முனை மழுங்கியே இருக்கிற மாதிரியான மண்வெட்டி தான் இங்க வந்து நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா உள்ள என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. நுண்ணிய பொருட்கள் சேதம் அடைந்துடக்கூடாது, கிடைக்காம போயிடுறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால பார்த்து என்ன செய்யணும், அதை வந்து சோதனை பண்ணணும். அப்புறம் இதுக்கு அடுத்து என்னன்னா சல்லடை எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதுல வந்து பெரிய கண்ணு சின்ன கண்ணு அதாவது சைஸை பொறுத்து இருக்கும், அதுக்குள்ள என்ன பொருட்கள் இருக்கோ. இப்ப இந்த மோதிரம் நாணயம் அந்த மாதிரியான பொருள் கொஞ்சம் பரவாயில்லாத பொருள் கிடைக்கிறதுக்கு ஒரு மாதிரியான சல்லடை. அப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் மெல்லுச சல்லடை வச்சு பண்ணோம்னா பாசி அந்த மாதிரி அதெல்லாம் வரும். அப்புறம் மண் ஓடு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சல்லடையை வச்சு நினைச்சுக்கலாம், நம்ம சலிச்சு பண்ணிக்கலாம். அதை வந்து சல்லடை மூலமா நம்ம சலிச்சுட்டா கூட அதை தூசியெல்லாம் புறப்படுத்தணும். ஒரு குட்டி பிரஷ் வச்சு மெல்லிய ஒரு தூரிகைகளை வச்சு அப்படியே அதுல வந்து மண்ணை வந்து அப்புறப்படுத்தணும். எந்த காரணத்திலையும் அதை வந்து சேதமாக்கிடக்கூடாது. ஏன்னா மிகப்பெரிய நமக்கு அது சொத்து மாதிரி அந்த விஷயம் எல்லாமே. அப்ப அந்த மாதிரி இதை சேதப்படுத்திடாம தெளிவா கிடைக்கிற மாதிரி அதை பார்த்துக்கணும். அடுத்து வாளி. அது போல வாளியில பாத்தீங்கன்னா கிடைச்ச எல்லா பொருளையும் கழுவிடக்கூடாது. கிடைச்ச எல்லா பொருளையும் கழுவாம அப்படி வச்சிருந்து அந்த மண்ணு மேல அந்த மண்ணை வச்சே நம்ம சோதிக்க வேண்டியிருக்கு எந்த காலம் அப்படிங்கறதெல்லாம். அதனால கழுவிடக்கூடாது. ஆனா நமக்கு வந்து ஒரு வாளியில நீர் வந்து அந்நேரம் வந்து உதவிக்கு நமக்கு தேவைப்படுது. ஒரு புகைப்படம் எடுப்பதற்கு எதுக்கோ உனக்கு தேவைப்படும், கையில வச்சுக்கலாம். அதுபோல அளவை நாடா எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா
எந்த அளவுல இது இருக்கு, அதுவும் நம்ம எந்த அளவு ஆழத்துல உள்ள நின்னு சோதிச்சுக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே தேவைப்படுறதுக்கு அளவை நாடா நமக்கு தேவை. அதுபோல நம்ம இது ஒரு நம்ம இத அகழ்வாராய்வு முடிச்சுட்டோம் அப்படின்னா, அகழ்வாய்வு செய்த முடிவுகள உடனடியாக நம்ம எழுதி வைக்கணும். அப்ப அந்த எழுதி வைக்கிறப்பயும் அந்த அளவை நாடா இருந்ததுனா தான் என்ன பண்ண முடியும்னா, அளந்து இந்தந்த இந்தந்த வடிவங்கள்ல இந்த மாதிரிலாம் நமக்கு இந்த பொருள்கள் கிடைச்சிருக்குன்னு நமக்கு எழுத முடியும். அதே போல தான் இந்த பெயிண்ட் தூரிகைகள் எதுக்குன்னா, அந்த மணலை அப்புறப்படுத்துவதற்கு, அந்த பொருள சுத்தம் பண்றது. கழுவி நம்ம சுத்தம் பண்ணக்கூடாது. அந்த மேல இருக்கிற மண்ண மட்டும் என்ன செய்யணும்? அகற்றி பார்க்கணும். அதுல பாக்கெட் திசை காட்டி. திசை காட்டினா எந்த டைரக்ஷன் அதாவது உள்ள போய்க்கிட்டே இருப்போம் நமக்கு. நம்ம போனதுக்கப்புறம் இது எந்த திசையில நம்ம இருக்கோம்னு தெரியாது. இறங்குறப்ப தெரியும். நம்ம இந்த திசைய நோக்கி இறங்கி இருக்கோம். உள்ள ஆழத்துக்கு போயிட்டோம். ஆழத்துக்கு போயிட்டதுக்கப்புறம் பார்த்தா, இது பக்கம் எது வடக்கு, எது தெற்கு, எது கிழக்குன்னே நமக்கு தெரியாது. அப்ப அந்த இதுலேருந்து நமக்கு திசை காட்டி நமக்கு இருக்கணும். திசை காட்டி இருந்தா தான் நம்மளால வந்து எந்த திசையை நோக்கி நிக்கிறோம், எந்த திசையில இது கிடைச்சிருக்கு, எந்த ஒரு ஆதாரத்திற்கும் மிக தெளிவான விளக்கம் கொடுக்கணும். எந்த மாதிரி இது நம்ம கடலுக்கு எடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு. அதுபோல வரைபட காகிதம், குறிப்பு காகிதம் இது வந்து நோட் பண்ணி அது அப்படியே அப்பப்ப என்ன செஞ்சிடணும், கண்டுபிடித்த பொருட்களை விவரமாக எழுதி வைப்பதற்கும் அந்த குறிப்பு காகிதம் வேற, வரைபட காகிதம் வேற, ரெண்டுமே. அதுபோல துணிப்பை எதுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த நம்ம சேர்த்து எடுத்த பொருட்களை எல்லாம் அதுக்குள்ள போட்டு வைக்கிறதுக்கு சின்ன துணிப்பையில வந்து ஒரு நுண்ணிய பொருட்கள் மாதிரி, இந்த நம்ம சொன்னோம்ல பாசிமணி அந்த மாதிரி ஒரு இது. ஏன்னா அந்த காலத்துல சங்கு வேலைப்பாடு முதல்ல ரொம்ப செஞ்சிருக்காங்க. அதாவது சங்கு வேலைப்பாடு, அது போல தந்த வேலைப்பாடு, தந்தத்தை வச்சு, யானை தந்தத்தை வச்சு நல்ல அணிகலன்கள் இதெல்லாம் வந்து தயார் பண்ற ஒரு கலை வந்து அந்த காலகட்டத்துல இருந்திருக்கு. அப்ப அந்த மாதிரியான பொருள் கிடைக்கிறப்ப அதை பத்திரப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா ஒரு துணிப்பை. அந்த துணிப்பையில வந்து இந்த நுண்ணிய பொருட்கள் எல்லாம் அதுல போட்டு வச்சுக்கிறதுக்கு. அடுத்து பாருங்க, வலிமையான காகிதப்பை. இந்த வலிமையான காகிதப்பை எதுக்கு உதவுது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பானை ஓடு மாதிரிலாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஓடு மாதிரி அந்த சில்லா இருக்கும், அந்த கருப்பு சிவப்பு கலர்ல இருக்கும். அந்த மாதிரியான அந்த கொஞ்சம் ஒரு கடினமான பொருட்கள் வைக்கிறதுக்கு வலிமையான காகிதப்பை அந்த இடத்துல நமக்கு தேவைப்படுது. அந்த காகிதப்பைக்குள்ள நம்ம கண்டெடுக்கின்ற அந்த பானை ஓடுகள், அந்த மாதிரி கொஞ்சம் கடினமான பொருட்களை வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், அதுல வந்து பதப்படுத்தி வச்சிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அட்டைப்பெட்டி, மரப்பெட்டி இதெல்லாம் தேவை. அட்டைப்பெட்டி அப்படின்னா கொஞ்சம் பெரிய பெரிய பானையா கிடைக்கும். அது கொஞ்சம் நல்ல முழு பானையாவே நமக்கு கிடைச்சிருச்சு. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் கிடைக்கலாம். அது ஒரு ஜாடி மாதிரி கிடைக்கலாம், கண்ணாடி ஜாடி மாதிரி. இதெல்லாம் அட்டைப்பெட்டியில போட்டு வச்சோம்னா, அதை போட்டு வச்சு நம்ம வந்து பத்திரப்படுத்த முடியும். பத்திரப்படுத்தி கீழே இருந்து மேல தூக்க முடியும். உள்ள ஆழத்துல நிற்போம். ஆழத்துல நின்று அதுல இருந்து அவ்வளவே வந்து நம்ம தூக்கி வைக்கிறதுக்கு சரியாகும். அடுத்து மரப்பெட்டி எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த எலும்பு கூடு ஏதாவது கிடைச்சிச்சு அப்படின்னா, அவர்களுடைய அதை வந்து நம்ம வந்து மரப்பெட்டியில தான் போட்டு மூட முடியும். சும்மா சாதாரணமா அட்டைப்பெட்டியில இதுல வந்து நம்ம வைக்க முடியாது. அந்த மாதிரியான எலும்பு கூடுகள் இது மாதிரி வந்து அந்த காலத்து மனிதர்களுடைய இதை கிடைச்சது அப்படின்னா அந்த மரப்பெட்டியில போட்டு அதையும் பத்திரப்படுத்தணும். இது போக மெயினா கேமரா வேணும். கேமரா கண்டிப்பா நமக்கு வேணும். எந்த இடத்துல எடுத்தோம், எந்த பொசிஷன்ல நம்ம நின்னோம், அப்படி கிடைச்சிச்சு, அப்படி எல்லாமே அந்த கேமரா வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும், போட்டோ எடுத்து ஒன்னொன்னையும் ஆவணப்படுத்த வேண்டும். எந்த ஒரு சான்றையும் ரொம்ப எளிமையா நினைச்சிடக்கூடாது. அந்த சான்றை வச்சு எவ்வளவு அழகாக நம்ம அதை ஆவணப்படுத்த வேண்டும். அப்ப அதுக்கு பேனா வேணும், பென்சில் வேணும். இந்த மாதிரியான எல்லா விதமான உபகரணங்கள் நமக்கு வந்து தேவைப்படுது. இந்த உபகரணங்களுக்கு மேல நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, அதாவது காந்தத்தை செலுத்தி கண்டுபிடிப்பது, அந்த மாதிரி அந்த உபகரணமும் தேவை. காந்தம், மின்சாரம் அந்த மாதிரியானதெல்லாம் இப்ப எல்லாம் எல்லா இடத்துலயும் அதையும் பயன்படுத்துறாங்க. பயன்படுத்தி இதுக்கு அது உள்ள என்ன இருக்குன்னு, உள்ள வந்து கண்டிப்பா இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் இருக்கு அப்படின்னா அந்த காந்த தன்மையை வந்து காமிச்சு கொடுத்துரும். அப்ப கண்டிப்பா வந்து அதுக்குள்ள தோண்டி எடுக்கணும். தோண்டினதுக்கு அப்புறம் வந்து எந்த மாதிரியான இரும்பு வகை, ஒரு இரும்பு வளமாக கூட இருக்கலாம், அந்த மண்ணுக்கு வந்து இரும்பு தன்மை அதிகமா இருக்கலாம் அப்படின்னா கூட அது வந்து காமிக்கும். எதுவா இருந்தாலும் நமக்கு வந்து இந்த இது மாதிரிதான் நமக்கு இங்க நமக்கு நிலக்கரி, நெய்வேலியில நிலக்கரி கண்டுபிடிக்கப்பட்டதெல்லாமே இந்த மாதிரிதான் பார்க்கப்பட்டது. தண்ணி கருப்பா வருது, எதுக்காக தண்ணி கருப்பா வருது, ஏன் இடத்துல மட்டும் தண்ணி வித்தியாசமா இருக்கு. அப்ப தண்ணியை கொண்டு போய் ஆராய்ஞ்சு பாக்குறப்ப அந்த மண்ணினுடைய தன்மையை பார்க்கணும். அப்ப மண்ணினுடைய தன்மை எப்படி பாக்குறது, சோதனை குழி நம்ம பார்த்தோம் இல்லையா, சோதனை குழி மாதிரி போட்டு அந்த மண்ணை ஃபுல்லா கீழே பூரா பாக்குறாங்க. அப்ப ஒரு குறிப்பிட்ட லேயரா மண் இருக்கு. அந்த ஒரு கட்டத்துல
மஞ்சள் கலர்ல மண் இருக்கு, ஒரு கட்டத்துல சிகப்பு கலர்ல இருக்கு, ஒரு கட்டத்துல வெள்ளை கலர்ல இருக்கு. இப்படியே அந்த படிமானங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வித்தியாசமாயிது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல பாக்குறப்ப கருப்பு கலர்ல மண் இருக்கு. அப்ப அந்த கருப்பு கலர் மண்ணுதான் எதுன்னு சொன்னோம்னா அந்த நிலக்கரி தன்மை. அப்ப நிலக்கரி, அப்ப அந்த இடத்துல இங்க நிலக்கரி நமக்கு இருக்கு. அப்ப அதுக்கு எப்படி தோண்டி எடுக்கணும்? அப்ப அதையும் அகழ்வாராய்வு மூலமாக தான் தோண்டி எடுக்கணும். அகழ்வாராய்வு மூலமாக அந்த மேல இருக்கிற எல்லா லேயரையும் அகற்றிட்டு, அதுக்கப்புறம் அந்த இத வந்து நம்ம எடுக்கணும். நிலக்கரிய எடுக்கணும். இது எல்லாமே நமக்கு வந்து இந்த அகழ்வாராய்வு மூலமா தான் முடியுது. அதுலயுமே இந்த மேல்பரப்பு அகழ்வாராய்வு. மேல்பரப்பு அகழ்வாராய்வுக்கு அந்த இயக்குனர்களும் சரி, அந்த அது அவங்களுக்கு வழிகாட்டிகளாக இருப்பவர்களும் சரி, நல்லா அந்த இடத்த புரிஞ்சு வச்சிருக்கணும். இதனுடைய தன்மையை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்பனாதான் வந்து இது வந்து ரொம்ப உபயோகமாக அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு. அப்ப இந்த பொருட்கள்லாம் உபகரணங்கள்லாம் கண்டிப்பா நமக்கு தேவை. சரியா? அடுத்து சுற்றுச்சூழல் தொல்லியல். இது வர பார்த்த தொல்லியலோட இது வந்து வித்தியாசமா இருக்கு. சுற்றுச்சூழல் தொல்லியல்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா, கடந்த கால மனிதன் எந்த சூழல்ல வாழ்ந்தான், அப்ப அந்த சூழல்ல மக்கள் தொகை அதிகமாக இருந்ததா, அவனோட உறவுகள் எவ்வாறு இருந்தாங்க, அந்த சூழல்ல என்ன மாதிரி எல்லாம் அவன் வந்து நடந்து கொண்டான் சொல்லி அந்த சூழலுடைய அமைப்பு, அந்த அமைப்புக்கும் இதுக்கும் என்ன, மனிதர்களுக்கும் இடையில என்ன உறவு இருக்கிறது, மனிதர்களுக்கு அவர்கள் வாழும் சூழலியல் அமைப்பு வந்து ரெண்டுக்கும் இடையிலான ஆற்றலை வந்து ஒரு உறவை புரிந்து கொள்வதை வந்து நோக்கமாக கொண்டிருக்கிறது. என்ன மாதிரியான உறவு இப்படி எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுற்றுச்சூழல் அமைப்பை கொண்ட இன்னொரு நாகரிக மக்கள் இன்னொரு பகுதியில இருக்கலாம். அப்ப இவர்களுக்கும் அவர்களுக்கும் அந்த சூழலியல் தொடர்பு இருக்கும். சூழலியல் தொடர்பை வைத்து நம்ம வந்து ஒரு வரலாற்றை வந்து அழகா பார்க்க முடியும். அப்ப இதே காலகட்டத்துல இதே மக்கள் வந்து இப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு. அப்ப இது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, இயற்கையிலேயே கடந்த கால மனிதர்களுடைய தொடர்பு நிலை அப்படின்னு சொல்லலாம் நம்ம. இதையும் ஆய்வு மேற்கொள்வது ஒரு, அப்ப இந்த சுற்றுச்சூழல் தொல்லியலை எப்படி ஆராய்ச்சி மேற்கொள்வது? ஏன்னா இது வந்து மனிதர்களையும், மனிதர்கள் வாழ்ந்த சூழலையும், அந்த சூழலுக்கும் மனிதர்களுக்கும் என்ன விதமான உறவுகள் இருக்கிறது அதை புரிஞ்சுக்கிறது. இப்ப சூழலியல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சீதோஷ்ணம். இப்ப நமக்கு வந்து தமிழகத்தினுடைய சீதோஷ்ணம் எப்படி இருக்கும், குஜராத்தினுடைய சீதோஷ்ணம் எப்படி இருக்கும் தெரியும். எல்லாமே ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு விதமான சீதோஷ்ணம் இருக்கும். அப்ப அந்த சீதோஷ்ணத்துக்கு ஏத்த மாதிரிதான் சூழலியல் மக்கள் வந்து அங்க வாழ்ற மாதிரி இருக்கும். அப்ப இந்த பனி பிரதேசத்துல இருப்பவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு தீரமாக அப்படிலாம் வந்து, ஏன்னா அது இயற்கையாகவே அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட உடல் வந்து பழகி போயிடுது. அப்ப அவங்க அந்த மாதிரி தன்மையோட இருப்பாங்க. நம்ம பொதுவா சொல்லுவாங்க, இந்த பகுதி மக்கள்லாம் வந்து காரம் அதிகமா சேர்த்துக்குவாங்க, இந்த பகுதி மக்கள் வந்து அமைதியா இருப்பாங்க. இது எல்லாமே இதை வச்சு அப்படின்னு சொன்னா அந்த சுற்றுச்சூழலை வைத்து. அவர் கேரளால எப்படி இருக்காங்க அப்படின்னா, கேரளாவினுடைய அந்த சீதோஷ்ணம், கேரளாவினுடைய சீதோஷ்ணத்துக்கு ஏத்த மாதிரி கேரளால இருக்காங்க. ஆந்திரால இருக்கிற அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி அங்க வாழ்கின்ற மக்கள் இருக்காங்க. புரியுதுங்களா? அதாவது எந்த சூழலில் நம்ம இருக்கோமோ, நமக்கே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் ஃபுல்லா மழை பெஞ்சுச்சு அப்படின்னா நம்மளுடைய வேலை நமக்கு எளிதா இருக்காது. நமக்கே ஒரு சலிப்பு தட்டி விடும். அன்று ஃபுல்லா அந்த மழையினுடைய காரணத்தினால், நம்மளுடைய அந்த சுற்றுச்சூழலினால் நம்மளுடைய தன்மை வந்து மாறுபடும். அதிகமாக வெயில் இருந்தாலும் சரி, அந்த நேரத்துல இப்படித்தான் இருக்கும். அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி நம்ம மனுஷங்க என்ன செஞ்சிடறோம், மாறிடுறோம். மாறிட்டு நமக்குள்ள எப்படி அந்த 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 ஒரு எரிச்சல் இதெல்லாம் வந்து அந்த டைம்ல இருக்கும், அந்த நேரத்துல இருக்கும் நமக்கு. சில நேரங்கள்ல அந்த மாதிரி இருக்காது. அப்ப இந்த உறவுகளோடு புரிந்து கொள்வதற்கும் அந்த சூழல் வந்து என்னவா இருக்கு, நமக்கு வந்து ரொம்ப உதவுகிறது. அப்ப இந்த சுற்றுச்சூழலை வச்சுதான் இவ்வளவு அப்படின்னு பாக்குறப்ப, ஒரு வரலாற்று சூழலும் வரலாற்றையே முடிவு செய்து சொல்றாங்க. இந்த சுற்றுச்சூழல் தான் ஒரு வரலாற்றையே முடிவு சொல்கிறது. அப்ப கடந்த கால மனிதர்களுடைய தொடர்புகளில் இந்த சுற்றுச்சூழல் எவ்வாறு இருந்தது, அங்க தாவரங்கள், நிலப்பரப்புகள் இதெல்லாம் வந்து உள்ளடக்கியதாக இருந்ததா, எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு விளைவை வந்து நம்ம பார்க்கிறோம். இதுக்கு வந்து 2 விதமான படிப்பு தேவைப்படுது. புவியியல் மற்றும் உயிர் தொல்லியல். புவியியல்லாம் நமக்கு தெரியும், புவியை பத்தி படிப்பது. அதாவது பூமியினுடைய நிலப்பரப்பு எவ்வளவு,
அதுல எந்த மாதிரியான மனிதர்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில தான் வசிச்சிருப்பாங்க. ஆரியர்கள் என்பது இங்கதான் இருந்தாங்க, திராவிடர்கள் இங்க இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். நீக்கிரிட்டோ இன மக்கள் வந்து இந்த ஏரியால இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு என்ன காரணம்னா அந்த புவியியல் சூழல் தான். அந்த புவியியல் சூழல் தான் அதை வந்து முடிவு செய்யுது. அதுபோல் நிலப்பரப்பு, புவி, இந்த புவியியலை பற்றிய கருத்துக்கள், பல ஆராய்ச்சி முறைகளை இதுல வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கு புவியியல். அதாவது புவியியல் என்பது புவி தொல்லியல். புவி தொல்லியல்னா சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழல் எவ்வாறு இருக்கிறதோ அதற்கேத்த போல அங்க இருக்கிற மக்கள் வந்து இருப்பாங்க. ராஜஸ்தான்ல இருக்கிற சிறபுஞ்சில எப்பயுமே மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்படின்னா அங்க இருக்கிற மக்களுக்கு அந்த அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரியான தன்மை அங்க இருக்கும். புரியுதுங்களா? அப்ப இந்த புவியியல் என்பது எந்த பொறுத்துதுன்னு சொன்னோம்னா அந்த எந்த சூழலோ அந்த சூழலுக்குரிய தன்மையை குறிக்கிறது. அந்த சுற்றுச்சூழல், அந்த சுற்றுச்சூழல் சொல்றப்ப அந்த சீதோசனத்துல ஆரம்பிச்சு, மக்கள் தொகையில ஆரம்பிச்சு, இடத்துல ஆரம்பிச்சு, இட நெருக்கடி இருந்தாலும் கஷ்டம், இடம் நல்லா தாராளமா இருந்தாலும் கஷ்டம், ஒரு கடல் பாங்கான இடமா இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும், மலைப்பாங்கான பகுதியா இருந்தாலும் வேற மாதிரி இருக்கும், நிலப்பகுதிக்கு வேற மாதிரி இருக்கும். அப்ப எல்லாத்துலயும் அது வந்து மாறுபடுது. புரியுதுங்களா? அதாவது அந்த சுற்றுச்சூழலை வைத்துத்தான் அங்க வாழ்கின்ற மக்களுடைய தன்மை முடிவு செய்யப்படுகிறது. அப்ப இந்த சுற்றுச்சூழலை வைத்து இதே போல சுற்றுச்சூழலை வாழ்கின்ற மனிதர்கள் இப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியும்? ஆராய்ச்சி முடிவுல வந்து நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஆதிவாசிகள், பழங்குடியினர் அப்படிலாம் சொல்றவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா அந்த காட்டு பகுதியில இருக்காங்க நம்ம பாக்குறோம். மலைக்கு மேல அப்படி இல்லைன்னா காட்டுக்குள்ள இந்த மாதிரி பகுதிகள்ல அவங்க இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். அதுக்கு காரணம் அந்த சுற்றுச்சூழல். அந்த சுற்றுச்சூழல் அவங்க வாழ்றதுனால அவங்களுக்கு வந்து என்ன வருது? அந்த விதமான அமைப்புகள் இருக்கு. இதுவா இன்னொன்னு பாருங்க, உயிர் தொல்லியல். இது உயிர் தொல்லியல் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னோம்னா அதுல புவி சம்பந்தப்பட்ட சுற்றுச்சூழல் மட்டும் இருக்குதுல, தாவரம், விலங்கு, மனிதர்கள், இது எல்லாத்தையும் ஒரு விலங்குகளுடைய பயன்பாட்டிலிருந்து கூட இதை வந்து நம்ம முடிவு பண்ணலாம். விலங்குகள் எவ்வாறு, தாவரங்கள் எவ்வாறு. அப்ப இப்ப நம்ம சொல்றோம் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சார்ந்த மக்கள் குறிப்பிட்ட உணவை தான் சாப்பிடுறாங்க. கோதுமையை பெரும்பகுதி யூஸ் பண்றாங்க வட இந்திய மக்கள். தென்னிந்திய மக்கள் நெல் உணவுகளை பயன்படுத்துகிறார்கள். ஏன் அப்படின்னா அந்த சீதோசனத்துக்கு தேவையான அந்த உணவு, இந்த சீதோசனத்துக்கு தேவையான இந்த உணவு. அப்ப இங்க நெல் தாவரம் அதிகமாக காணப்படுகிறது, அங்க வந்து கோதுமை தாவரங்கள் வந்து அதிகமாக காணப்படுது. அப்ப தாவரங்களும் அந்த உயிர் தொல்லியலில் ஒரு பங்கெடுத்துக் கொள்கின்றன இல்லைங்களா? அப்ப அந்த தாவரம் மட்டும் இல்ல, அடுத்து பாத்தீங்கன்னா விலங்குகளும் சம்மந்தப்பட்டிருக்கு. விலங்குகள் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பனிக்கரடி இதெல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா மலைப்பாங்கான பகுதி, பனிப்பகுதிகள், பனி அதிகமா இருக்கிற பகுதியில அந்த மாதிரியான இருக்கும். அது போல வரையாடு அங்கதான் இருக்கும், அது போல காட்டு எருமை, இதெல்லாம் வந்து அந்தந்த பகுதிகளில் இருக்கும். அப்ப இதையே வச்சு நம்ம என்ன செய்யலாமா? நம்மளுடைய உயிர் வாழ் இயல்ல வந்து வழிவகுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சுற்றுச்சூழல் மட்டும் இல்ல, சுற்றுச்சூழல்னா இயற்கை சூழல் தான். இயற்கை சூழல்ங்கிறது என்னென்னலாம் வருதுன்னா புவியியலும் வருது. அதே நேரம் அந்த புவியியலோடு கலந்து என்ன வருதுன்னா தாவரவியல், விலங்கியல், மானுடவியல், இது எல்லாமே வந்து சேர்ந்து வந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விலங்கியல் ஆய்வாளர்கள் என்ன பண்ணுவாங்க? விலங்கை பத்தி ஆராய்ச்சி செய்யறவங்க என்ன செய்வாங்க? முதல்ல எந்த உயிரினம் தோன்றியதுன்னு ஆராய்வாங்க. எந்த உயிரினம் எப்படி தோன்றுன்னு ஆராய்வாங்க? அவங்களும் இந்த தொல்பொருள் ஆய்வாளர்களை தான் நம்பி இருக்காங்க. அப்ப இப்போ குறிப்பிட்ட இப்போ நம்ம ராமேஸ்வரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க இந்த மாதிரியான கடல்வாழ் உயிரினம் அதிகமாக காணப்படும். அதே போல வேற கடல்களை எந்த மாதிரியான உயிரினங்கள் அதிகமாக காணப்படும், அப்புறம் இதையும் சம்மந்தப்படுத்தி பார்க்கலாமா? அப்படி பாக்குறப்ப நமக்கு வந்து இங்க நமக்கு இந்த ராமேஸ்வரம் கடல்ல பாத்தீங்கன்னா பவளப்பாறை திட்டுகள் ரொம்ப அதிகமா காணப்படும் சொல்றாங்க. பவளப்பாறைகள், அதாவது நம்ம அந்த இந்த பகுதியவே என்ன செய்வாங்கன்னா கடல் ஆராய்ச்சியாளர்களுடைய சொர்க்கம்னு சொல்றாங்க. அந்த பவளப்பாறை திட்டுகள் வந்து அதிகமாக காணப்படும் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த பவளப்பாறை திட்டுகள் எந்த பகுதியில் இருக்கு, எப்படி இருக்குது, எல்லாமே யாரை வச்சு அவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்கன்னா கடல் பகுதியை ஆராய்ச்சி செய்கின்ற தொல்லியல் ஆய்வாளர்கள். அந்த தொல்லியல் ஆய்வாளர்களை வைத்துதான் அவங்க என்ன செய்ய முடியும்? அதையுமே முடிவு செய்ய முடியும். முடிவு செஞ்சு அவங்களும் அதை பத்தி என்ன செய்ய முடியும்? போட முடியும். பவளப்பாறைகள் இங்க இருக்கு, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அதுபோல விலங்கினங்களை பத்தி சொல்றப்பயுமே வந்து முதல்லயே எடுத்த உடனே வந்து எல்லா உயிரினமும் தோன்றிடல. ஒண்ணுல இருந்து வளர்ச்சி அடைஞ்சுதான் வந்து போச்சு. அப்ப இந்த ஓநாய் அப்படிங்கிறது எந்த இனத்தை சார்ந்தது
அந்த ஓநாய் எங்கெங்க இருந்தெல்லாம் இருந்துச்சு, எந்த பகுதியில அதிகமா காணப்பட்டுச்சு. இப்ப புலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே விலங்கியல்ல புலின்னு பாக்குறோம். புலியிலே பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை புலின்னு பாக்குறோம். சாதாரணமான நம்மளோட அந்த புலி வந்து வெள்ளை புலி அதிகமாக இந்த ஏரியால காணப்படும். சிங்கம் வந்து இந்த பகுதியில் அதிகமாக காணப்படும். கங்காரு இந்த பகுதியில் அதிகமாக காணப்படும். அப்ப இந்த விலங்குகளை பற்றிய ஆய்வுக்கும் இந்த தொல்லியல் வந்து உதவுகிறது. புரிஞ்சிருச்சுங்களா? அதாவது மனிதர்களை பற்றி மட்டும் இல்ல, மனிதர்களை பற்றி ஆய்வு செய்வது மானுடவியல். அதே நேர காலகட்டத்துல அந்த மனிதர்களை பற்றி ஆய்வு செய்வதே இன்னும் எதுக்கெல்லாம் உதவி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, விலங்குகள், அதுபோல தாவரங்கள், இதை ஆராய்ச்சி செய்யறது நமக்கு வந்து ரொம்ப அந்த தாவரவியல் படிக்கிற மாணவியர்கள் பாத்தீங்கன்னா அவங்க ஆய்வு செய்வாங்க. இவங்க தவக்கா எங்க இருக்கு, தவக்கால எத்தனை வகை இருக்கு, என்ன மாதிரி இருக்கு. ஸோ இந்த விலங்கு, இந்த குட்டி குட்டி உயிரினங்கள், பறவைகள்ல இருந்து எதுல ஏன் பறவை அழிஞ்சுக்கிட்டே போகுது, இது என்ன செய்யணும், அது என்ன செய்யணும், இந்த மாதிரி பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்பவர்கள் இருப்பாங்க, விலங்குகளை பற்றி ஆராய்ச்சி செய்யறவர்கள் இருப்பாங்க, அதே போல தாவரங்களை பத்தி ஆராய்ச்சி செய்பவர்களும் அதிகமா இருப்பாங்க. அப்ப இது எல்லாத்தையும் வச்சு ஒரு மானுடவியல் அடிப்படையில இதை ஆய்வு செய்வது வந்து நமக்கு வந்து எனக்கு சுற்றுச்சூழல் தொல்லியலே முடிகிறது. நன்றி.